ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு படிக்க போகிற எஃபெக்ட் என்னது உங்களுக்கு? ரெசனன்ஸ் எஃபெக்ட். ஸோ ரெசனன்ஸ் எஃபெக்டை பொறுத்தவரையும் ரெசனன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீலோக்கலைஸ்டு ஆன் பை எலக்ட்ரான் இஸ் கால்டு ரெசனன்ஸ். சரிங்களா? பை எலக்ட்ரான் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, டபுள் பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதான் என்னன்னு சொல்கிறாங்கப்பா, பை எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்குது இல்லைங்களா, இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு, இது டபுள் பாண்டு, இது சிங்கிள் பாண்டு, இது டபுள் பாண்டு. ஸோ இந்த மாதிரி இடத்துல என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் பாண்டு மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ இப்படி இந்த பக்கம் இப்படி மூவ் ஆகுறதுனால இது மேலே இந்த கார்பன் மேலே இந்த சார்ஜ் வந்து மூவ் ஆயிரும். சரிங்களா? இந்த மாதிரி டீலோக்கலைஸ் ஆகுது இல்லைங்களா, ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பை எலக்ட்ரான், டபுள் பாண்ட் எலக்ட்ரான், என்ன நேம் சொன்னாலும் என்ன தான், சேம் மீனிங் தான். ஸோ இப்படி மூவ் ஆகிறதுனால என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன ஆயிரும், இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆயிரும், இந்த இடத்துல டபுள் பாண்ட் வந்துடும், இந்த இடத்துல என்ன ஆயிரும், நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆயிரும். சார்ஜும் கிரியேட் ஆகும், அதே சமயத்தில் எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டும் நடக்கும். ஸோ உடனடியாக இது என்ன ஆயிரும், மறுபடியும் இந்த சார்ஜ் இப்படி வர்றதுனால மறுபடியும் பழைய ஸ்ட்ரக்சர் வந்துடும். ஸோ அதனால தான் ரெசனன்ஸில் எந்த மாதிரி ஏரோ கொடுக்குறாங்க உங்களுக்கு, இந்த மாதிரி டபுள் சைடு ஏரோ கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இது ஒரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பை எலக்ட்ரான் ஃப்ரம் ஒன் செல் டு அனதர் செல் இஸ் கால்டு ரெசனன்ஸ். சரிங்களா? கம்ப்ளீட்டாக இந்த பை பாண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன ஆயிரும், இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு என்னது, மூவ் ஆயிரும். ஸோ இது மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியில் தெளிவாக படிப்பீங்க, எப்படி வந்து ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் மூவ் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இப்போ நமக்கு ஜஸ்ட் என்னது, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரையும் விசுவலைஸ் பண்ணால் போதுமானது. இந்த டபுள் பாண்ட் என்ன ஆகுது உங்களுக்கு, இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது. ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன ஆயிரும், இந்த டபுள் பாண்டு மூவ் ஆயிரும். சரிங்களா? சேம் எலக்ட்ரான் என்ன நடக்கும், ரிப்பல்ஷன் நடக்குமா இல்லையா, சேம் சார்ஜ். ஸோ இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வருது, இங்கே என்ன ஆயிரும், இதுவும் மூவ் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நடக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க, ரெசனன்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஹைப்போதெட்டிக்கல் கான்செப்ட். சரிங்களா? இது என்னதுப்பா, ஹைப்போதெட்டிக்கல் கான்செப்ட். ஸோ இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ரியல் கிடையாது, பட் என்ன சொல்கிறாங்க, ஹைப்போதெட்டிக்கல் கான்செப்ட். அடுத்தது இட் இஸ் அ பர்மனன்ட் எஃபெக்ட். நோட்ஸ் எடுங்க. ஸோ அடுத்து, இன் ரெசனன்ஸ் we cannot change position of atom, it involve only delocalization of என்னென்ன delocalization ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பை எலக்ட்ரான். பை எலக்ட்ரான்னா என்னதுப்பா, பை எலக்ட்ரான் டபுள் பாண்ட் இருக்கிறது, லோன் பேர். சரிங்களா? லோன் பேர், லோன் பேர்னா தெரியுமா இல்லைங்களா? ஸோ இது என்னது, இது என்னது, ஒரு அமீன் தானே. ஸோ இதில் இருக்கக்கூடிய லோன் பேர் என்ன ஆகும் உங்களுக்கு, டீலோக்கலைஸ் ஆகும். சரிங்களா? அடுத்தது நெகட்டிவ் சார்ஜ். சரிங்களா? சப்போஸ் நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுனாலும், ஆட்டம் மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருந்தாலும் என்ன ஆகும், டீலோக்கலைஸ். லோக்கலைஸ்னா அங்கேயே இருக்கிறது, டீலோக்கலைஸ்னா என்ன ஆகுறது, மூவ் ஆகுறது. அடுத்தது பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும், மூவ் ஆகும். அடுத்தது ஃப்ரீ ரெடிக்கல். ஃப்ரீ ரெடிக்கல் என்ன ஆகும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் நடக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாமே நடக்கும். ஆட்டம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஆட்டம் இதே இடத்துல தான் இருக்கும், இங்கே இருக்க கார்பன் இப்படியே தான் இருக்கும், இங்கே இருக்க கார்பன் இப்படியே தான் இருக்கும். ஆட்டம் எதுவும் பொசிஷனை சேஞ்ச் பண்ணாது. என்ன நடக்கும், ஒன்லி electron, by electron in the form of lone pair, in the form of negative charge, in the form of positive charge, in the form of free radical, இதில் தான் என்ன நடக்கும், மூவ்மெண்ட் நடக்கும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், in general resonance is a stabilizing factor. சரிங்களா? என்ன சொல்றாங்க, stabilizing factor and intermolecular phenomenon. intermolecularனா என்னதுன்னா, அந்த மாலிகுல் உள்ள நடக்கக்கூடிய phenomenon. அந்த அந்த ஒரு காம்பவுண்ட் இருக்கு இல்லைங்களா, ஒரு காம்பவுண்ட்ல நடக்கக்கூடிய ஃபினாமினா இன்னொரு காம்பவுண்டுக்கு அது மூவ் ஆகாது, ஒரே இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இன்டர்மாலிகுலர் ஃபினாமினா, நாட் இன்ட்ரா. இன்ட்ரானா என்னதுப்பா, ரெண்டு ஆட்டத்துக்கு நடுவில், ரெண்டு காம்பவுண்டுக்கு நடுவில் நடக்கிறது. இன்டர்னா அந்த மாலிகுலுக்கு உள்ளேயே நடக்கிறது. சரிங்களா? ஸோ இந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன் ஜென்ரல் ரெசனன்ஸ் இஸ் அ ஸ்டெபிலைசிங் ஃபேக்டர். ரெசனன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா என்னம்மா சொல்லுங்க, இன்ட்ரா. ஓகே, இன்டர்மாலிகுலர் ஃபினாமினா. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேவா? ஸோ ரெசனன்ஸுங்கிறது என்னது பாஸ், ஸோ இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க, இது என்னது, இன்ட்ராமாலிகுலர் ஃபினாமினான். ஓகே, ஸோ கொஸ்டின்ல இப்படி கேட்கலாமா இல்லையா, ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ல, ரெசனன்ஸ் இஸ் a intermolecular phenomena, true or false? false. சரிங்களா? இங்கே என்னது, ஒரு கொஸ்டின் நமக்கு இந்த இடத்துலயே ஒரு கொஸ்டின் ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ இட் இஸ் a intramolecular phenomena. வித்தின் த மாலிகுல் என்ன நடக்குது உங்களுக்கு, இந்த ஸ்டெபிலைசிங் ஃபேக்டர் நடக்குது. சரிங்களா?
அடுத்தது காம்பவுண்ட் மஸ்ட் பி இன் பிளேனார். ஸோ இந்த ஸ்டெபிலைசிங் ஃபேக்டர் நடக்குது இல்லைங்களா, ரெசனன்ஸ் நடக்குது இல்லைங்களா, ஸோ அப்படிப்பட்ட காம்பவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளேனில் இருக்கணும். பிளேனில் இருக்கணும்னா மோஸ்ட்லி என்ன ஹைபிரிடைசேஷனில் இருக்கணும்பா, sp2 ஹைபிரிடைசேஷனில் இருக்கணும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இன் ஜென்ரல் பாண்ட் லென்த்து உங்களுக்கு நார்மலாக நம்ம படிச்சிருக்கோம்ல, பாண்ட் லென்த்தை பொறுத்தவரையும் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டு, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது, கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. இந்த 3 பாண்டு தான் எங்கே இருக்குது, மோஸ்ட்லி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எல்லா இடத்துலையும் வருது. ஸோ கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.54 ஆம்ஸ்ட்ராங். சரிங்களா, கார்பன் கார்பன் டபுள் பாண்டோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.34 ஆம்ஸ்ட்ராங். கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்டுக்கு 1.20 ஆம்ஸ்ட்ராங். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ இந்த ரெசனன்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்டையே நமக்கு தேவை அப்படின்னு சயின்டிஸ்ட்லாம் யோசிச்சாங்க. சரிங்களா, ஸோ இப்போ கவனிங்க, பென்சீன் ரிங்கை பொறுத்தவரையும் ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு முன்னாடிலாம் நமக்கு தெரியல. சரிங்களா, பென்சீன் ரிங் இப்படி தான் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ அவர் நிறைய சயின்டிஸ்ட்லாம் யோசிச்சு என்ன பண்ணாங்க, உங்களுக்கு டோட்டலாக பென்சீன் ரிங்கில் எவ்வளோ இருக்கும்பா, C6 6 கார்பன் 6 ஹைட்ரஜன். சரிங்களா, ஸோ இது உங்களுக்கு என்னது, இந்த ரிங்குக்குள்ள இப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சர் இருந்தால் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு சயின்டிஸ்டாக ஒவ்வொரு மாதிரி கண்டுபிடிச்சாங்க. இந்த பென்சீனை கண்டுபிடிச்ச கதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரிங்களா, ஸோ அவர் கனவுல பாம்பு சுருண்டு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு இது ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு ஒரு கனவுல அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தாலும் அந்த சயின்டிஸ்ட் நேம் எனக்கு சரியாக தெரியல. ஸோ அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை அவர் ப்ரொப்போஸ் பண்ணார். ஸோ பென்சீன் ரிங்கில் இந்த மாதிரி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சரை ப்ரொப்போஸ் பண்ணார். இதில் இருக்கக்கூடிய கார்பன் எல்லா கார்பனுமே என்ன ஹைபிரிடைசேஷனில் இருக்குதுப்பா, sp2 ஹைபிரிடைசேஷனில் இருக்கும். ஸோ இதில் இப்போ இங்கே கொடுத்துருக்க இல்லைங்களா, மார்க் பண்ணியிருக்க இல்லைங்களா 1 2, இந்த பாண்டு என்ன பாண்டு, சிங்கிள் பாண்டு. இந்த பாண்டு என்ன பாண்டு, சிங்கிள் பாண்டு. இங்கே 1 2ன்னு நான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கல, சரிங்களா, அது என்ன பாண்டு, டபுள் பாண்டு. ஸோ சேம் பொசிஷன் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா, இல்லை. ஆனால் இங்கே என்ன இருக்கு, பாண்டு என்ன ஆயிருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல மூவ் ஆயிருக்கு. சரிங்களா, ஸோ இப்படி என்ன ஆயிருக்கு உங்களுக்கு மூவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி மூவ்மெண்ட் நடக்கு பார்த்தீங்களா, பை எலக்ட்ரான் மூவ்மெண்ட் நடக்குது இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் என்ன சொல்லியிருக்காங்க, ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு நார்மலாக பொதுவாகவே தெரியும் சிங்கிள் பாண்டோட பாண்ட் லென்த் எவ்வளோப்பா, 1.54 ஆம்ஸ்ட்ராங். சரிங்களா, அந்த பாண்ட் லென்த்லாம் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலாம் இருக்குது இல்லைங்களா, மைக்ரோஸ்கோப்பி ஸ்கூலில் படிச்சிருக்கோம், மைக்ரோஸ்கோப்பி அந்த மாதிரி பாண்ட் லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, பென்சீனில் இந்த அளவு பாண்ட் லென்த் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கார்பன் கார்பன் டபுள் பாண்டோட பாண்ட் லென்த் எவ்வளோ, 1.34. ஸோ இதெல்லாம் நமக்கு நார்மலாக தெரிஞ்சது. இதை கொண்டு இந்த பென்சீன் ரிங்கில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்ட் லென்த்து 1.39 இருக்குது ஈச் அண்ட் எவ்ரி கார்பன். சரிங்களா, எந்த கார்பன்லேருந்து இன்னொரு கார்பன் போச்சுன்னா, ஸோ இந்த கார்பன்லேருந்து இந்த கார்பனுக்கு போச்சுன்னா அங்கே பாண்ட் லென்த்து டபுள் பாண்டாக இருந்தாலும் சரி சிங்கிள் பாண்டாக இருந்தாலும் சரி ஈக்குவலைஸாக என்னவா இருக்குது, ஆல் த பாண்டு சிசி ஆட்டம் பாண்ட் லென்த் எவ்வளோவா இருக்குது, கார்பன் கார்பனுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்ட் லென்த் எவ்வளோவா இருக்குதுமா, 1.39 ஆம்ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அது எதனால் நடக்குதுன்னா டியூ டு ரெசனன்ஸ். சரிங்களா, இன்ட்ரா மாலிகுலர் ரெசனன்ஸ்னால நடக்குது. மாலிகுலுக்கு உள்ளே என்ன நடக்குது, ரெசனன்ஸ் நடக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை என்ன இப்படி நோட்டேஷன் கொடுப்பாங்க. சரிங்களா, அந்த எலக்ட்ரான் என்ன ஆகிட்டு இருக்குது, உள்ளே இருக்கக்கூடிய பை எலக்ட்ரானு கம்ப்ளீட்டாக டீலோக்கலைஸ் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இதுதான் ரெசனன்ஸை படிக்கிறதுக்கான ஒரு உந்துதல். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ கண்டிஷன்ஸ் என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்தால் ரெசனன்ஸ் நடக்கும். சரிங்களா, சம் கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் என்ன நடக்கும், ரெசனன்ஸ் நடக்கும். ஸோ அப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய சிஸ்டம் கெமிக்கல் மாலிகுல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்கணும், அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கணும், சிங்கிள் பாண்ட் இருக்கணும், மறுபடியும் ஒரு டபுள் பாண்ட் இருக்கணும். இப்படி இருந்தால் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்கம்மா, ரெசனன்ஸ் நடக்குது. ஸோ இப்போ நமக்கு சிஸ்டத்தை கவனிங்க, இங்கே என்ன இருக்குதுப்பா, டபுள் பாண்ட் இருக்குது, சென்டரில் என்ன இருக்குது, சிங்கிள் பாண்ட் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் அவங்க சொல்கிற கண்டிஷனுக்கு ஒத்து வருதா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 கண்டிஷன் இருக்குது, 1 by 1 நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் எது, டபுள் பாண்டு. ஸோ இங்கே நீங்கள் என்னது, ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி சிஸ்டம் தான், இந்த பக்கம் இருந்து இனிஷியேட் பண்ணலாம், இந்த பக்கம் இருந்து இனிஷியேட் பண்ணலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பாண்டை இந்த டபுள் பாண்டை என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு சிங்கிள் பாண்டுக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ மூவ் பண்ண உடனே என்ன ஆயிடுது, இந்த இடம் மூவ் பண்ண உடனே இங்கே டபுள் பாண்டாக மாறிடுமா. ஸோ இங்கே டபுள் பாண்டாக மாறின உடனே என்ன ஆயிரும், இதுவும் மாறிடும். சரிங்களா, ஸோ இப்போ நான் எழுதுறேன்
CH2 இந்த டபுள் பாண்ட்னா என்ன மீனிங், இதில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானும் சேர்ந்து வருது. அப்போ இந்த இடம் எலக்ட்ரான் டிஃபிஷியண்டாக இருக்குமா எக்ஸஸாக இருக்குமா, டெஃபிஷியண்ட் ஆயிரும். ஸோ அப்போ என்ன சார்ஜ் இங்கே யூஸ் பண்ணோம், பாசிட்டிவ் சார்ஜ். சரிங்களா, இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் CH, இங்கே என்ன ஆயிருதுமா டபுள் பாண்ட் வந்துடுது. உடனடியாக என்ன ஆயிரும், இது பக்கத்தில் டபுள் பாண்ட் வருது, இங்கே ஆல்ரெடி டபுள் பாண்ட் இருக்குன்னா இது ஒரு எலக்ட்ரான் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே என்ன இருக்கு பை பாண்டு, மோர் எலக்ட்ரான் இருக்கும். அப்போ என்ன நடக்கும், உடனடியாக ரிப்பல் நடக்கும். சரிங்களா, ரிப்பல் நடக்கிறதுனால என்ன ஆயிரும், இந்த எலக்ட்ரான் எங்கே மூவ் ஆயிரும், இந்த சைடு மூவ் ஆயிரும். ஸோ மூவ் ஆன உடனே இங்கே என்ன ஆயிரும், CH எலக்ட்ரான் என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல எக்ஸஸ் ஆயிடுச்சா இல்லையா. சரிங்களா, இப்போ இது வந்து ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர், ஒரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. எந்த கண்டிஷனை பொறுத்து, டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்டை பொறுத்து. நோட் பண்ணுங்க, சிம்பிள் தானே. நெக்ஸ்ட், இது முதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், டபுள் பாண்ட் லோன் பேர் சிஸ்டமா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நெகட்டிவ்லி சார்ஜ், ரெண்டு மீனிங் ஒன்று தான். சரிங்களா, லோன் பேரா இருக்கலாம், இல்லைன்னா என்னது உங்களுக்கு நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீசிஸ். அதுக்கான 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ நான் எங்க இருந்து சார் மூவ் பண்ணா கொஞ்சம் ஃபீசிபிளா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டத்தில் டபுள் பாண்டா இருக்கு அப்படின்னா இது வந்து நியூட்ரல். இப்போ எதுவுமே நடக்கல அப்படின்னா நியூட்ரல். முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அது என்ன சொல்லுவோம் நியூட்ரல், எந்த இடத்துல எதுவும் நடக்கல. இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கான்செப்ட்மா, நம்ம தான் என்ன பண்ண போறோம், எலக்ட்ரானை மூவ்மெண்ட் பண்ண போறோம், அதுவே நடக்க போறது இல்லை. ஹைப்போதெட்டிக்கல் கான்செப்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ரெசனன்ஸ் இட் இஸ் அ ஹைப்போதெட்டிக்கல் கான்செப்ட். ஸோ நான் எப்படி மூவ் பண்ணால் எனக்கு ஃபீசிபிளாக இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வருமா இல்லையா. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அங்கே டபுள் பாண்டு மட்டும் தான் இருந்துச்சு, நம்ம எனிவே என்ன தான் மூவ் பண்ணி ஆகணும், ஃபர்ஸ்ட் சிஸ்டத்தில் கவனிங்க, டபுள் பாண்டை மட்டும் தான் மூவ் பண்ணி ஆகணும். இங்கே என்ன இருக்கு, டபுள் பாண்டு இருக்கு, லோன் பேர் இருக்கு. சரிங்களா, அதே மாதிரி டபுள் பாண்டு இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ இந்த காம்பவுண்டுக்குள்ள பாண்டிங்ல இருக்கிறத மூவ் பண்றதோட பாண்டிங் வெளியே இருக்கு பாத்தீங்களா, அதை என்னது ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணலாம். சரிங்களா, ஸோ அப்போ மூவ் பண்ணும்போது என்ன நடக்கும், இங்க என்ன வரும்பா, இந்த லோன் பேர் இங்க வந்து ஆட் ஆகும். சரிங்களா, ஸோ இது என்ன ஆயிரும், உடனடியா இங்க நெகட்டிவ் சார்ஜ் வந்த உடனே இது இந்த பக்கம் மூவ் ஆயிரும். ஸோ மூவ் ஆன உடனே எப்படி ஆகுது கவனிங்க, CH2 சிங்கிள் பாண்டு, இங்க என்ன சார்ஜ் வந்துடும், மைனஸ் சார்ஜ், CH டபுள் பாண்டு OH. ஸோ இங்க என்ன சார்ஜ் வந்துடும், பாசிட்டிவ் சார்ஜ். சரிங்களா, ஸோ இது என்னது, ஒரு டைப் ஆஃப் மூவ்மெண்ட். ஆக்சிஜன் மேல எப்பயுமே 3 பாண்ட் வந்தா என்ன சார்ஜ் வந்துடும், பாசிட்டிவ். சரி, இங்க ஹைட்ரஜன் கூட ஒரு பாண்ட் இருக்கா, மீதி இந்த கார்பனோட ஒரு பாண்ட் 2 பாண்ட் இருக்கா. ஸோ அப்போ என்னது 3 பாண்ட் வந்துருச்சு. ஸோ இது ஒரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். இப்போ நான் இதுல எது மூவ் பண்ணலாம், டபுள் பாண்டை மூவ் பண்ணலாமா, நெகட்டிவ் சார்ஜ் மூவ் பண்ணலாமா. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் அவுட்டர்ல என்ன இருக்கு, சார்ஜ் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணும். சரிங்களா, ஆனா இது வந்து இந்த கேஸ் ஆஃப் பாசிட்டிவ் வரும்போது டிஃப்ரெண்ட், இங்க என்ன இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்றோம், இதை இங்க மூவ் பண்றோம், உடனடியாக என்ன ஆயிரும், இது இந்த இடத்துல மூவ் ஆயிரும். ஸோ மூவ் ஆன உடனே எப்படி எழுதிடலாம், CH2 மைனஸ் சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2. இது ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் 1, இது ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் 2. சேம் இதுதான் 1 2. நோட் பண்ணிக்கோங்க. இதுவரை 2 கண்டிஷன் படிச்சிருக்கோம். என்னென்ன கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட். ரெண்டாவது கண்டிஷன் என்னதுப்பா, டபுள் பாண்ட் லோன் பேர் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீசிஸ். அடுத்தது மூணாவது கண்டிஷன், டபுள் பாண்ட் அண்ட் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீசிஸ். ஓகேவா, ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்டு அந்த ஆட்டத்தில் என்ன இருக்கணும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ இப்போ நான் எந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணலாம் சார், டவுட் வருதா இல்லையா. நெகட்டிவ் சார்ஜை மூவ் பண்ணலாமானா, நெகட்டிவ்னா ஆல்ரெடி என்னது எலக்ட்ரான் தான் நான் மூவ் பண்ணி ஆகணும், ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது, எலக்ட்ரான் டிஃபிஷியண்டா இருக்கு. அப்போ நான் எதை மூவ் பண்ணி தான் ஆகணும், பை பாண்டை மூவ் பண்றீங்க. ஸோ மூவ் பண்ண உடனே என்ன ஆயிரும், இந்த இடம் என்ன ஆயிருது, டிஃபிஷியண்ட் ஆயிருதா இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆயிரும், இங்க CH2 இங்க என்னது பிளஸ், CH டபுள் பாண்டு CH2. சார் நான் ரெசனன்ஸ் நடக்கும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே ஃபார்ம் ஆகணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. சரிங்களா, பாசிட்டிவ் மட்டும் ஃபார்ம் ஆகலாம், இல்லைன்னா நெகட்டிவ் மட்டும் ஃபார்ம் ஆகலாம், இல்லைன்னா ரெண்டுமே ஃபார்ம் ஆகலாம். சரிங்களா, சார்ஜ் வந்து எப்படி வேணாலும் ஃபார்ம் ஆகலாம். ஆனால் நம்ம எடுத்துக்கக்கூடியது அந்த கார்பனோட வேலன்சியை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த இடத்துல கார்பனோட வேலன்சி ஃபில் ஆகுதா, இந்த இடத்துல கம்மியாக இருக்குது, அதனால தான் என்ன சார்ஜ் கொடுத்துருக்கோம், பாசிட்டிவ் கொடுத்துருக்கோம். அதிகமாக இருந்தால் நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கும். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டபுள் பாண்ட் அண்ட் ஃப்ரீ ரேடிக்கல். சார் இதில் எப்படி நடக்கும் சார், டவுட் வருதா இல்லையா. ஸோ இங்கே என்ன நடக்கும்னா ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ். சரிங்களா, கிளீவேஜ் நடக்கும். கிளீவேஜ் நடக்கும்போது என்ன ஆயிரும், இந்த டபுள் பாண்ட் இருக்கு இல்லைங்களா, உடையும். டபுள் பாண்ட் உடஞ்சி ஒரு எலக்ட்ரான் இதோடவும் ஒரு எலக்ட்ரான் என்ன இதோடவும் ஆட் ஆகும். ஆட் ஆன ஒன்று என்ன ஆயிரும்னா, இங்கே ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரான் இருக்கா இந்த கார்பன் மேலே,
சரிங்களா. ஸோ இங்கே இப்படி ஃபார்ம் ஆயிருது. இப்படி ஃபார்ம் ஆன உடனே என்ன ஆயிருதுன்னா கவனிங்க, CH2 இங்கே என்ன ஆயிரும், ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் வந்துடும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் என்ன ஆயிரும், இங்கே இருக்குது இல்லைங்களா, பக்கத்தில் ஃப்ரீ ரேடிக்கல் என்னன்னு சொன்னால் ஆல்வேஸ் வெரி வெரி ரியாக்டிவ் ஸ்பீசஸ். கெமிக்கலி என்னது, ரொம்ப ரொம்ப ரியாக்டிவ் ஸ்பீசஸ். பக்கத்தில் வேற ஒரு எலக்ட்ரான் இருந்தால் உடனே என்ன ஆயிரும், சேர்ந்துக்கும். சரிங்களா. ஸோ இந்த எலக்ட்ரான் ரெண்டு என்ன ஆயிரும், சேர்ந்துரும். சேர்ந்த உடனே நமக்கு என்ன ஆயிருது கவனிங்க, இங்கே CH டபுள் பாண்ட் CH2. சரிங்களா. ஸோ இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, ஆக்சுவலாக அந்த எலக்ட்ரானில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் அப்படியே தான் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குது, உங்களுக்கு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ நம்ம இது ஹைப்போதெட்டிக்கல் கான்செப்ட்னால எலக்ட்ரான் என்ன ஆயிருக்கு, ஃபார்ம் ஆயிருக்கு, ஆனால் மூவ்மெண்ட் நடக்கல. ஆனால் இந்த பாண்டு மூவ்மெண்ட் நடந்திருக்கா, பாண்டு கிரியேட் ஆயிருக்கா. ஸோ பாண்டு தான் நமக்கு என்ன ஆகணும், மூவ்மெண்ட் நடக்கும், டீலோக்கலைஸ் ஆகும். டீலோக்கலைசேஷன் ஆஃப் பி எலக்ட்ரான், பை எலக்ட்ரான் இல்லைன்னா என்னது உங்களுக்கு ஃப்ரீ ரேடிக்கல். இந்த எலக்ட்ரான் என்ன இருக்கு, மூவ் ஆயிருக்கா இல்லையா, இதோட சேர்ந்து பாண்டு ஃபார்ம் ஆயிருக்கா இல்லைங்களா. ஸோ அந்த கான்செப்ட் படி என்னது, நமக்கு டபுள் பாண்ட் அண்ட் ஃப்ரீ ரேடிக்கல் இருந்தாலும் அங்கே என்ன நடக்கும்பா, ரெசனன்ஸ் நடக்கும். லோன் பேர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன பார்த்தோம், டபுள் பாண்ட் இருக்கும், லோன் பேர் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் படித்தோம். இங்கே என்னது, இந்த கண்டிஷன் என்னது, இங்கே என்னது டபுள் பாண்டே கிடையாது, என்னது டைரக்டா என்ன இருக்குதுமா, லோன் பேர் இல்லைன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கலாம். சரிங்களா. ஸோ இங்கே கவனிங்க, இங்கே என்ன இருக்கு, டபுள் பாண்டே கிடையாது. இந்த சிஸ்டத்தில் என்ன நடக்கும், உங்களுக்கு ரெசனன்ஸ் நடக்கும். ஸோ உடனடி என்ன ஆகும், ஸோ எந்த பக்கம் வேணாலும் மூவ் பண்ணுங்க. ஸோ இங்கே மூவ் பண்ணுறீங்க, இதை மூவ் பண்ண உடனே என்ன ஆயிருது உங்களுக்கு, CH2 டபுள் பாண்டு OH, இங்கே என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆயிரும், ப்ளஸ் சார்ஜ். இந்த மாதிரி கண்டிஷன் என்ன நடக்கும், உங்களுக்கு ரெசனன்ஸ் நடக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் 5 கண்டிஷன் சொல்லுங்க பார்க்கலாம், என்னென்ன கண்டிஷன் நோட்டை பார்த்து. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னதுப்பா, ரெண்டாவது கண்டிஷன், மூணாவது பாயிண்ட், மூணாவது கண்டிஷன், நாலாவது, அஞ்சாவது பாயிண்ட். ஓகேவா. ஸோ நமக்கு ஒரு ஐடியா வந்துருச்சா. இதில் இந்த ஒரு சின்ன பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, ஃபார்மல் சார்ஜ் நெவர் பார்ட்டிசிபேட் இன் ரெசனன்ஸ். ஓகே, ஃபார்மல் சார்ஜ்னா இந்த மாலிகுல்ல ஆல்ரெடி இருக்கிறது. சரிங்களா. இந்த மாலிகுலோட ஸ்ட்ரக்சர் என்னதான், இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ நார்மலாக NH2 இருக்குமா, NH2ல புரோட்டான் ஆட் ஆன வாட்டி என்ன இருக்குது உங்களுக்கு, NH3 ஃபார்ம் ஆயிருக்கு. அமீனா இருக்கிறது என்ன ஆயிடுச்சு, புரோட்டான் ஆட் ஆன வாட்டி இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுறது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மல் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன பாருங்க, இங்கே என்ன இருக்கு, ஸோ இங்கே சார்ஜ், இதுவும் என்னது ஃபார்மல் சார்ஜ் OH2. ஸோ இங்கே பாருங்க, இதுவும் அமீனில் ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆன வாட்டி இருக்கிறது ஃபார்மல் சார்ஜ். இது என்னது பென்சின் ரிங்குள்ள NH2 இருந்துச்சுன்னா அனிலின், அதில் ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆனிச்சுன்னா இது ஃபார்மல் சார்ஜ். இந்த கண்டிஷனில் இருக்கிறதுல ரெசனன்ஸ் நடக்காது. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ், ஸோ இப்போ அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன. ஸோ இப்போ இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிஸ்டத்துக்கு பேர் அல்லைல் பொசிஷன். இது SP, முன்னாடி என்னவா இருந்திருக்கும், SP3 இருக்கும், பக்கத்தில் SP2. சரிங்களா. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டத்துக்கு பேர் என்ன சொன்னோம், அல்லைல் பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ என்ன இருக்கு, அல்லைல் கேட்டயான். கேட்டயானுக்கு ஸ்பெல்லிங் என்னமா, கேட்டயான், அல்லைல் கேட்டயான். சரிங்களா. ஸோ இப்போ எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், ஸோ எங்கே எலக்ட்ரான் ரிச்சோ இருக்கோ அதான் என்ன ஆகும், மூவ்மெண்ட் நடக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகுதா, ஷிஃப்ட் ஆன உடனே என்ன ஆயிரும், இந்த இடத்துல CH2 சிங்கிள் பாண்டு, CH டபுள் பாண்டு, CH2. ஸோ இது ஒரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சரு, இது ஒரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். டோட்டல் நம்பர் ஆஃப் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, 2. எங்கம்மா, இந்த இடத்துல +2, இது ப்ளஸ் CH2 ப்ளஸ். நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இங்கே என்ன ஆகலாம், இது அல்லைல் ஏனையான். சரிங்களா. முன்னாடி என்னவா இருந்திருக்கும், SP3 இருந்திருக்கும். ஸோ இப்போ என்ன நடக்கும், எது மூவ் ஆகும், ஸோ நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணலாம், டபுள் பாண்டை மூவ் பண்ணுறதுக்கு பதிலாக நெகட்டிவ் சார்ஜ் மூவ் பண்ணுறது ஈஸி. சரிங்களா. ஸோ அப்போ என்ன ஆயிரும், இங்கே என்ன ஆயிரும், இந்த இடத்துல சார்ஜ் வந்துடும். ஸோ இப்போ எப்படி எழுதலாம், CH2 நெகட்டிவ் சார்ஜ், சிங்கிள் பாண்டு தானே, CH டபுள் பாண்டு CH2. ஸோ இது ஒரு ஸ்ட்ரக்சரு, இது ஒரு ஸ்ட்ரக்சர். டோட்டல் நம்பர் ஆஃப் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் எவ்வளோமா, 1, டோட்டல் 2.
ஆமா. ஸோ இதில் கவனிங்க சார், இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வினைலிக் குளோரைடு. இது என்னது ஹைபிரிடைசேஷன்மா? sp2 சரிங்களா, இது sp2. ஸோ sp2ல டைரெக்டாக ஒரு குரூப் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க? வினைலிக் குரூப் சரிங்களா. இங்கே ஆல்கஹால் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? வினைலிக் ஆல்கஹால். ஹாலஜன் இருந்துச்சுன்னா வினைலிக் ஹாலஜன் சரிங்களா. ஸோ இதுதான் வினைலிக் குளோரைடு. புரோமைடு இருந்துச்சுன்னா வினைலிக் புரோமைடு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ என்னது? இப்போ எப்படி வருது? யூஸ் கெமிஸ்ட்ரி நாலேஜ் சரிங்களா. கெமிஸ்ட்ரி நாலேஜ் யூஸ் பண்ணோம். குளோரின் மேலே என்ன இருக்குதுமா? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். அவங்க கொஸ்டின்ல கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் என்னது யூஸ் பண்ணோம். நம்ம படிச்சிருக்கோம் கெமிஸ்ட்ரி. எங்கிருந்து படிச்சிருக்கோம்? கெமிஸ்ட்ரி ஞாபகம் இருக்கா? அறிவியல்னு படிச்சிங்கல்ல. அறிவியல்னு எப்போ வந்துச்சு? எத்தனாவது ஸ்டாண்டர்டில் வந்துச்சு? 8th ஸ்டாண்டர்ட்லையா? ஸ்டார்டிங்ல இருந்து என்னது கெமிஸ்ட்ரி நீங்கள் படிச்சுட்டு தான் வரீங்க ஓகேங்களா. 9th ஸ்டாண்டர்ட்லாம் என்னது தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. லோன் பேர்னா என்ன, தனித்த எலக்ட்ரான்கள் என்ன, அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே குளோரின் மேலே என்ன இருக்குதுமா? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. என்ன ஆகும்? மூவ் ஆகுமா இல்லையா? லோன் பேர் தானே மூவ் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ உடனடியாக என்ன ஆயிரும்? இந்த டபுள் பாண்டு இங்கே மூவ் ஆயிரும். ஸோ மூவ் ஆன உடனே என்ன ஆயிரும் சொல்லுங்க பார்க்கலாம். CH2 மைனஸ் சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் Cl என்ன சார்ஜ் வரும்? பாசிட்டிவ் சார்ஜ். ஏன்னா இது எப்படி இருக்கும்? இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 லோன் பேர் இருக்கும். இங்க என்ன ஆயிடுச்சு? ஒரு லோன் பேர் பாண்டிங்ல போயிடுச்சு. அப்ப என்ன ஆயிரும்? வேக்கண்டா இருக்கா இல்லையா? குளோரின் இப்படி இருக்கிறதா ஸ்டேபிள், இப்படி இருக்கிறது என்னது அன்ஸ்டேபிள். அப்ப என்னது? குளோரின் மேல என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆயிருக்கு? பாசிட்டிவ் சார்ஜ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் ஆஃப் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் 2. புரியுதா? ஸோ ரெண்டாவது கவனிங்க, 1 2 3 4 சரிங்களா. இது நம்ம ஆல்ரெடி நான் ஐயூபேக் நேம் சொல்லும்போது சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருக்கேன்? 1,3 பியூட்டா டையின். 2 இடத்துல என்ன இருக்கு உங்களுக்கு? ஈன் இருக்கு, அதனால டையின் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்ன நடக்கும்? ஸோ நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் மூவ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இங்கேருந்து மூவ் பண்ணுறீங்க, என்ன ஆயிரும்? இந்த இடத்துல என்ன ஆயிரும்? ஸோ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வரும், இங்கே என்ன ஆயிரும்? நெகட்டிவ் சார்ஜ் வரும். CH2 சிங்கிள் பாண்ட் பாசிட்டிவ் சார்ஜ், CH டபுள் பாண்ட் CH2 நெகட்டிவ் சார்ஜ். குயிக். ஸோ இந்த இதுக்கு நீங்களே ட்ரை பண்ணுங்க. இது எப்படி வருமா? இங்க என்ன வரும்? மூவ் ஆயிரும். இங்க என்ன ஆயிரும்? இந்த பாண்டுக்கு மூவ் ஆயிரும் சரிங்களா. இந்த டபுள் பாண்டு இது மூவ் ஆன உடனே இந்த டபுள் பாண்ட் என்ன ஆயிரும்? இதோட வந்துடும். ஸோ இப்போ எப்படி வரும்? NH2 என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். CH சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். கரெக்டா? நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இது மறுபடியும் என்ன ஆகும்? இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இங்கே NH2 டபுள் பாண்ட் மூவ் ஆகிறதுனால டபுள் பாண்டு நைட்ரஜன் மேலே 4 பாண்டு வந்துருச்சுன்னு என்ன வந்துரும்பா? பாசிட்டிவ் சார்ஜ். நோட் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஓப்பன் ஸ்ட்ரக்சர்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிட்டு இருக்கோம் சரிங்களா. இன்னும் அரோமேட்டிக் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு. இதெல்லாம் எக்ஸசைஸ். ட்ரை யுவர் செல்ஃப். ஸோ இதில் எல்லாம் இருக்கிறது எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணுங்க. ஸோ முன்னாடி நம்ம எழுதுனது கிட்டத்தட்ட ஒரு 5 இருக்கும், இது 6 7 8. தம்பி கவனிங்க, இங்கே என்ன ஆகும்? ஸோ இந்த பாண்டு வரும், இந்த டபுள் பாண்டு என்ன ஆயிரும்? மூவ் ஆயிரும். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? டபுள் பாண்டு O மைனஸ். சேம் இதே மாதிரி தான் எழுதிட்டீங்களா? புரியலையா? கவனி, இங்கே என்ன வரும்? இந்த பாண்ட் என்ன பண்ணலாமா? மூவ் பண்ணலாமா? மூவ் பண்ண வாட்டி என்ன ஆயிரும்? டோட்டல் 1 2 3 4 5 2 3 4 5. ஸோ இதை மூவ் பண்ணிட்டேன்.
இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு. இங்கே இதில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. என்னப்பா சொல்லு என்ன சொல்லுங்க. எதுல இது கரெக்டா போட்டீங்களா? இது ஓகேவா? இதுல சொல்லுங்க, இதுல எதை மூவ் பண்ணலாம்? லோன் பேரை மூவ் பண்ணலாமா, டபுள் பாண்டை மூவ் பண்ணலாமா? லோன் பேரிங்களா? சொல்லுங்கப்பா, நம்ம எடுக்கிற முடிவு தான். டபுள் பாண்டை மூவ் பண்ணலாம். எந்த டபுள் பாண்டை மூவ் பண்ணலாம்? இந்த இருக்கிறதா, இந்த பக்கம் இருக்கிறதா? மேல நைட்ரஜனோட இருக்கிறதா இல்ல கார்பனோட இருக்கிறதா? கார்பனோட இருக்கிறத எங்க மூவ் பண்ணலாம்? ஸோ இங்கே மூவ் பண்ணோம்னா என்ன ஆயிரும்? இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடுமா, இங்கே டபுள் பாண்ட் வந்துடும். உடனடியாக என்ன ஆயிரும்? ரெண்டு பக்கத்தில் ரெண்டு டபுள் பாண்ட் இருக்காது சரிங்களா. உடனடியாக ரிப்பல்சன் ஆகி இது என்ன ஆயிரும்? இதோட ஆட் ஆயிரும். ஆட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்ப்பா? இது சிங்கிள் பாண்டா மாறிடும். இங்கே என்ன சார்ஜ் வந்துடும்? நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். இது இந்த டபுள் பாண்ட் இங்கே மூவ் பண்ணலாம், இது இங்கே மூவ் பண்ணலாம். ஸோ மூவ் பண்ணால் என்ன ஆயிரும்? பாசிட்டிவ் இந்த பக்கம் டபுள் பாண்ட். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னதுப்பா? நியூட்ரல் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர், சார்ஜ்டு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்டெபிலிட்டியை செக் பண்ணுறாங்க, எது வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நியூட்ரலாக ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொன்றிலையும் நீங்கள் ஸ்டார்டிங் மெட்டீரியல் எடுத்திருப்பீங்க இல்லைங்களா, அதுதான் என்னது ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள். அதுக்கப்புறம் ஒரு சார்ஜ் ஃபார்ம் ஆகிருக்கும்ல, நீங்கள் முன்னாடி நோட்டில் கவனிங்க சரிங்களா. ஸோ அப்போ அது என்னது லீஸ்ட் ஸ்டேபிள் கம்பேர்ட் டு நியூட்ரல் ஸ்ட்ரக்சர். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? ஸ்டெபிலிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் பை பாண்ட். அப்போ பை பாண்ட் இருக்கிறதா என்னது? அதிகமான பை பாண்ட் இருக்கிறதா உங்களுக்கு என்னது? ஸ்டெபிலிட்டி அதிகம். பை பாண்டு சார்ஜாக மாற்றிட்டோம்னா ஸ்டெபிலிட்டி என்ன ஆயிரும்? கம்மியாயிரும். மூணாவது, ஸ்டெபிலிட்டி இஸ் மோர் வென் நெகட்டிவ் சார்ஜ் இஸ் லையிங் இன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம். சரிங்களா. நெகட்டிவ் சார்ஜ் எது மேலே இருக்கணும்? மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம். முன்னாடி ஒரு மூணாவது ஒரு இது பார்த்தீங்களா, ஆக்சிஜன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் வருமா சார் கேட்டிங்களா இல்லையா? அப்போ நெகட்டிவ் சார்ஜ் ஆக்சிஜன் மேலே இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் எப்படிப்பட்ட ஆட்டம்? எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். அதில் ரெண்டு லோன் பேர் இருந்தாலுமே மறுபடியும் என்னதான் ஆக்சிஜன் எப்படிதான் இருக்குமா? டிஃபிஷியன்ட் தான் சரிங்களா. எல்லா எலிமெண்ட்டும் கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டாலை நோக்கி தான் போக பார்க்கும். அட்டாமிக் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்களா அதில். ஸோ அதுபடி ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். அது மேலே என்ன சார்ஜ் இருக்க விருப்பப்படும்? நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்க விருப்பப்படும் சரிங்களா. அடுத்தது சார்ஜ் செப்பரேட்டிங் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் லெஸ் ஸ்டேபிள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் அதான் சொல்றாங்க. சார்ஜ் செப்பரேட் ஆகுது இல்லைங்களா, பாசிட்டிவ் நெகட்டிவ் வருது இல்லைங்களா, அது எப்படி இருக்கும்? ஸ்டெபிலிட்டி கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். லாஸ்ட் என்னது? லைக் சார்ஜ் ஆன் அட்ஜசன்ட் ஆட்டம் ஆர் லெஸ் ஸ்டேபிள். நான் சொன்னேன் இல்லைங்களா, நெகட்டிவ் பக்கத்தில் வராது, பாசிட்டிவ் என்னது பக்கத்தில் வராது. அதோட ஸ்டெபிலிட்டி என்னது? ரொம்ப கம்மி. அப்படி ஒரு காம்பவுண்டே ஃபார்ம் ஆகாது. ஓகே, இந்த பாயிண்ட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் 5 பாயிண்ட் எழுதிட்டீங்களாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விச் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. 2 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்களா, இதில் எது கரெக்டாக இருக்குது? ஸோ இது ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ணி ஒன்றோட ஒன்று எது ஸ்டேபிளாக இருக்குது? ஈக்குவல் ஸ்டேபிளாக இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. சரி, கண்டிப்பாக என்னது? ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது, இந்த ஆப்ஷனும் கிடையாது. நம்ம கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தோம்னா ரெசனன்ஸ் அட்லீஸ்ட் கொஞ்சம் படிச்சிருந்தா என்ன 2 ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிடலாம். இது 2 நெக்லெக்ட். இதுக்கடுத்து நம்ம என்ன டிசைட் பண்ணோம்? இது 2ல் எது வந்து கரெக்ட் அப்படின்னு இது பண்ணோம். ஸோ இது எதை மீன் பண்ணுது? ஸ்ட்ரக்சர், ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சரு. அவங்க அந்த அம்புக்குறி போட்டுலாம் அவங்க காட்டல சரிங்களா. 2 ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, அது நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. என்னது? ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். இது என்ன ஸ்ட்ரக்சர்மா? நியூட்ரல் ஸ்ட்ரக்சர். இது என்ன ஸ்ட்ரக்சரு? சார்ஜ் செப்பரேட்டர் ஸ்ட்ரக்சர். இது எப்படி ஃபார்ம் ஆகிருக்க வாய்ப்பு இருக்கு?
நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு முன்னாடி நீங்கள் எழுதியிருப்பீங்க இது சரிங்களா. எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும், இந்த லோன் பேர் வந்து இங்கே மூவ் ஆயிருக்கும், அதனால் என்ன ஆயிருக்கும், இங்கே நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா சரிங்களா. இப்போ இதில் எது கரெக்டு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிங்க. மோர் ஸ்டேபிள் கம்பேர் டு சார்ஜ்டு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். அப்போ எது வந்து மோர் ஸ்டேபிள், ஃபர்ஸ்டா செகண்டா? ஃபர்ஸ்ட். அப்போ ஆன்சர் என்னது, தேர்ட் வாஸ். நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது கொஸ்டின் விச் இஸ் கரெக்ட், சேம் அதே கொஸ்டின் தான். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, நியூட்ரல் ஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் சார்ஜ்டு செப்பரேஷன் ஸ்ட்ரக்சர் சரிங்களா. எது கரெக்ட், சி ஆப்ஷன். என்ன இருக்கும், ஏதான் வந்து என்னது உங்களுக்கு, அதாவது ஏபி ரெண்டு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ல ஏதான் என்னது உங்களுக்கு மோர் ஸ்டேபிள். டைம் இல்லை, பிரேக் போகணும் இல்லையா. நெக்ஸ்ட் கொஸ்டின் சேம் அதே டைப் தான், which is correctly matched. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது, சார்ஜ் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம், மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டத்து மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறது தான் ஆன்சர். ஸோ அப்போ வந்து செகண்ட் ஸ்ட்ரக்சர் என்னது உங்களுக்கு மோர் ஸ்டேபிள். குயிக்காக எழுதிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா. அடுத்தது இந்த ஸ்ட்ரக்சர், இதுல சொல்லுங்க பார்க்கலாம், எது வந்து மோர் ஸ்டேபிள். யோசிக்க முடியலையா, கிரிட்டிக்கலா திங்க் பண்ணோம். ஸோ லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டத்து மேலே பாசிட்டிவ் சார்ஜ், மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டத்து மேலே நெகட்டிவ் சார்ஜ். நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆட்டம் வந்து என்ன ஆட்டம் வேணாலும் இருக்கலாம் சரிங்களா. நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடியது என்னவா இருக்கணும், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ நைட்ரஜன் வந்தால் பாசிட்டிவ் இருந்தால் மோர் ஸ்டேபிள், ஆக்சிஜன் இருந்தால் நெகட்டிவ் இருந்தால் மோர் ஸ்டேபிள், அப்படி கிடையாது கணக்கு. ஓகே, சப்போஸ் ஆக்சிஜன் ஃப்ளூரின் இருக்கு, ரெண்டு ஆட்டம் வந்துருச்சு, ஃப்ளூரின் மேலே என்ன சார்ஜ் இருக்கணும், ஆக்சிஜன் மேல, அப்படி இருக்கிறது என்னதான் ஸ்டேபிள் தான். நோட் பண்ணிட்டீங்களா. லாஸ்ட் கொஸ்டின் எழுதிட்டீங்களாப்பா. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின், ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். விச் இஸ் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நல்லா கவனிங்க, கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணும்பா, சும்மா ஏனதானு இருக்கக்கூடாது. மோஸ்ட் ஸ்டேபிள் வேற, லீஸ்ட் ஸ்டேபிள் வேற சரிங்களா. ஸோ அப்போ நீங்கள் என்னது செக் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா பாயிண்ட்டும் சொல்லியாச்சு, கடைசியில் என்ன ஒரு பாயிண்ட் இருக்கு, லைக் சார்ஜஸ் அட்ஜசன்ட் ஆட்டம் என்ன ஆகும், ரீபல் டீஸ்டேபிள் ஆகும் சரிங்களா. அது என்னது லீஸ்ட் ஸ்டேபிள். அப்போ எது வரும், எதுங்க லைக் சார்ஜஸ் எங்க இருக்கு, எங்க சார் தேடி பார்த்தேன் சார், லைக் சார்ஜஸ் இல்லை சார். செகண்ட் ஆப்ஷனா, லைக் சார்ஜஸ் என்ன சார்ஜ் இருக்கு, ஃபோர்த் ஆப்ஷன் சரிங்களா. ஆன்சர் என்னதுமா, ஃபோர்த் ஆப்ஷன். நல்லா கவனிங்க, இதில் எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு, எல்லாத்துலேயும் இருக்கு. இங்கே என்ன இருக்கு, நெகட்டிவ்ல பக்கத்தில் இங்கே என்ன இருக்குதுமா, லோன் பேர் இருக்கா இல்லையா. கொஸ்டின்ல இந்த லோன் பேர் கூட இருக்காது, நான் இங்கே உங்களுக்கு க்ளூ கொடுக்கறதுக்காக வரைஞ்சி வச்சிருக்கேன் சரிங்களா. என்னது
லோன் பேர் கூட இருக்காது. ஆக்சிஜன் மேல என்ன இருக்குது அர்த்தம்? லோன் பேர் இருக்குது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ரிப்பல்சன். இந்த இடத்துல என்ன நடக்குமா? ரிப்பல்சன் டியூ டு லைக் சார்ஜ். சரிங்களா? அதனால என்னது, இது வந்து ரொம்ப ரொம்ப லீஸ்ட் ஸ்டேபிள் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ரெசனன்ஸ் எஃபெக்ட் படிச்சோமா? ஸோ நார்மலாக ஓப்பன் ஸ்ட்ரக்சர் ரெண்டு நேம் ஒன்று தான். மீசோமரிக், ரெசனன்ஸ் ரெண்டு மீனிங் ஒன்று தான். மீசோமரிக் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பென்சின் ரிங் இருக்குது இல்லைங்களா, பென்சின் ரிங்கில் நடக்கக்கூடிய இந்த ரெசனன்ஸ் எஃபெக்டை தான் என்ன சொல்கிறாங்க? மீசோமரிக் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. சேம் தான், ரெசனன்ஸ் மீசோமரிக் ரெண்டு எஃபெக்ட் ஒன்று தான். நார்மலாக ஓப்பன் சைன் ஸ்ட்ரக்சரில் நடந்தால் காமனாக என்ன சொல்லுவாங்க? ரெசனன்ஸ் சொல்லுவாங்க. அதுவே பென்சின் ரிங்கில் நடந்தால் என்ன சொல்கிறாங்க? மீசோமரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதோட டெஃபினிஷன் என்ன? டீலோக்கலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரான் இன் கான்ஜுகேட்டட் சிஸ்டம் டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இஸ் நோன் as மீசோமரிக் எஃபெக்ட். சரிங்களா? எம் எஃபெக்ட் காமனாக என்ன சொல்லுவாங்க? எம் எஃபெக்ட். கான்ஜுகேட்டட் சிஸ்டம் அப்படின்னா, இப்போ பென்சின் ரிங் இருக்கு இல்லைங்களா, ஸோ ஒன்று விட்டு ஒன்று எப்படி இருக்கும்? டபுள் பாண்ட் இருக்கிறது. சரிங்களா? இங்கே டபுள் பாண்டு, சிங்கிள் பாண்டு, டபுள் பாண்டு, சிங்கிள் பாண்டு கண்டினியூஸாக என்ன ஆகிட்டு இருக்கும்? மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க? கான்ஜுகேட்டட் சிஸ்டம். சரிங்களா? ஸோ இதுதான் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எஃபெக்ட் என்னன்னு சொல்கிறாங்க காமனாக? எம் எஃபெக்ட். ஆர் எஃபெக்ட்னாலும் ஓகே தான். சரிங்களா? ஆர் எம் எஃபெக்ட் ரெண்டுமே, ப்ளஸ் எம் எஃபெக்ட் மைனஸ் எம் எஃபெக்ட் ரெண்டு வகை இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இன்வால்வ் ஆகிறது வந்துலாம் என்ன குரூப் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா? ப்ளஸ் எம் எஃபெக்ட். ப்ளஸ் ஐ படித்தோமா இல்லைங்களா, அங்கே என்ன குரூப் யூஸ் பண்ணுவோம்? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். மைனஸ் ஐ படித்தோமா இல்லைங்களா, அங்கே என்ன குரூப் யூஸ் பண்ணுவோம்? ஸோ சேம் இதே தான். ப்ளஸ் எம்க்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க? ப்ளஸ் ஆர். ரெண்டும் ஒன்று தான் மீனிங். சரிங்களா? இங்கே மைனஸ் ஆர். என்ன சொல்கிறாங்க? மைனஸ் ஆர்னா ரெசனன்ஸ். சரிங்களா? ரெசனன்ஸ், மைனஸ் ஆர் ரெசனன்ஸ். ஸோ குரூப் தட் டொனேட் எலக்ட்ரான் பேர் டு கான்ஜுகேட்டட் சிஸ்டம் இஸ் நோன் as ப்ளஸ் எம் எஃபெக்ட். ஓகே, ஸோ அது என்னங்கிறத பின்னாடி படிப்போம். இப்போ குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, பென்சின் ரிங்கை தான் நம்ம காமனாக ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம். பென்சின் ரிங் இப்படி இருக்குமாமா? சரிங்களா? டபுள் பாண்டு, சிங்கிள் பாண்ட், அதுக்கப்புறம் டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் இருக்கும். குரூப்புங்கிறது இப்போ நான் ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். சரிங்களா? இதுதான் என்னது? ஒரு குரூப். இந்த குரூப்பு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன எஃபெக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க? ப்ளஸ் எம்ஐ. இந்த குரூப்பு எலக்ட்ரான் வித்ட்ராயிங்காக இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்க? மைனஸ் எம் எஃபெக்ட். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நமக்கு இப்போ என்ன தெரியணும்? என்ன நாலேஜ் நமக்கு தெரியணும்? என்னென்ன குரூப்பெல்லாம் வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சரில் இருக்குது, இல்லை என்னென்ன குரூப்லாம் வந்து இந்த ப்ளஸ் எம் எஃபெக்டை கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி எந்த குரூப்லாம் மைனஸ் எம் எஃபெக்ட், இது எல்லாமே நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. குரூப் தட் டொனேட் எலக்ட்ரான் பேர் டு கான்ஜுகேட்டட் சிஸ்டம் இஸ் நோன் as ப்ளஸ் எம் எஃபெக்ட். குரூப் தட் வித்ட்ரா எலக்ட்ரான் பேர் ஃப்ரம் கான்ஜுகேட்டட் சிஸ்டம் இஸ் நோன் as மைனஸ் எம் எஃபெக்ட். இந்த குரூப் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் இருந்தால் எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன பண்ணும்? தன்னோட பக்கம் எடுத்துக்கும். சரிங்களா? இது எலக்ட்ரான் டொனேட்டிங்காக இருந்தால் இது என்ன பண்ணும்? டொனேட் பண்ணும். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் குறிக்கிறாங்க. இதில் கவனிச்சுக்கோங்க. இது என்னதுமா? NH2 குரூப். இந்த குரூப்பு எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர். இது என்னது? OH எலக்ட்ரான் டொனேட்டிங், OR எலக்ட்ரான் டொனேட்டிங். இது எல்லாத்துலேயும் லோன் பேர் இருக்குது, ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். இங்கே என்ன கொடுத்துருக்கேன்? எக்ஸ் கொடுத்துருக்கேன்னா எக்ஸ்ன்னு என்னதுமா? ஹாலஜன். சரிங்களா? ஹாலஜன்லேயும் என்ன இருக்குது? லோன் பேர் இருக்குது. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இடம். சரிங்களா? கொஞ்சம் கிரிட்டிக்கலாக யோசிக்கணும். நார்மலாக ஹாலஜன் ஆட்டம் என்னன்னு சொல்லியிருக்கோம்? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் ஆட்டம்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல அது எந்த குரூப்பில் கொண்டு வந்திருக்கோம்? எலக்ட்ரான் டொனேட்டிங். சரிங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குது? CHO. இது என்னதுமா? COOH. இது என்னது? COR. ஆர்னா என்னது? CORனா என்ன குரூப்பு? எஸ்டர். CORனா கீட்டோன். NO2னா NO2 குரூப்பு, CN குரூப்பு. இது என்னது? COXனா என்ன வரும் உங்களுக்கு? ஹேலைடு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அசைல் ஹேலைடு அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் SO3H குரூப் ஆசிட் குரூப்பு, CONH2 குரூப்னா அமைடு குரூப். இதெல்லாம் என்ன கேட்டகரியில் வருது? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் கேட்டகரியில் வருது. நோட் பண்ணிக்கோங்க, கிளியராக நோட் பண்ணி. ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சரை வரையறது தான் நம்மளோட ஒர்க்கு. இந்த ஸ்பீடாக எழுதுங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா? ஸோ இது ஒரு ஸ்ட்ரக்சரு, இது ஒரு ஸ்ட்ரக்சரு. இப்போ இது இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. சரிங்களா?
ஸோ நார்மலாகவே பொதுவாகவே ஏற்கனவே நான் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். பென்சீன் ரிங்கில் இப்படி ஒரு எக்ஸுங்கிற ஒரு குரூப் இருக்குது. இந்த 2 பொசிஷனுக்கு பேர் லெஃப்ட் ரைட்டு பக்கத்தில் இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன்ப்பா? இந்த பொசிஷன் பேர் என்னது? ஆர்த்தோ. இந்த பக்கத்தில் இது இருக்கு இல்லைங்களா, இது 2 என்ன சொல்லுவோம்? மெட்டா. டைரக்டா இந்த பொசிஷனுக்கு பேர் என்னது? பேரா. இதில் கிளியராக இருக்கீங்களா? இது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ கவனிங்க, இங்கே என்ன இருக்குதுப்பா? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இப்போ இந்த குரூப் என்ன குரூப்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பென்சீன் ரிங் இருக்குது, ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் என்ன குரூப்னு நமக்கு நாலேஜ் வரணும். ஸோ இது என்ன குரூப்பு? க்ளூ என்ன இருக்குது? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. லோன் பேர் இருந்தால் எலக்ட்ரான் டொனேட் பண்ணுமா வித்ட்ரா பண்ணுமா? டொனேட் பண்ணும். எதுக்கு டொனேட் பண்ணால்? கான்ஜுகேட்டட் சிஸ்டத்துக்கு டொனேட் பண்ணும். சரிங்களா? இந்த எலக்ட்ரான் என்ன ஆகுது? இந்த லோன் பேர் இருக்குது இல்லைங்களா, இது என்ன ஆகுது? இங்கே மூவ் ஆகுது. மூவ் ஆன உடனே பக்கத்தில் இருக்கிற டபுள் பாண்டு, சரிங்களா, அவங்க எந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் சரி, பக்கத்தில் டபுள் பாண்ட் இருக்கா, உடனடியாக என்ன ஆயிரும்? இந்த பக்கம் மூவ் ஆயிரும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் வரைகிறோம். இப்போ என்ன ஆகுது? நல்லா கவனிச்சுக்கோங்க, இது 2 டிஸ்டர்ப் ஆகவே இல்லை, அப்படியே வரைஞ்சிருக்கோம். இங்கே என்ன ஆயிரும்? டபுள் பாண்ட் வந்துருமா? NH2. இங்கே என்ன சார்ஜ் வரும்? ப்ளஸ் சார்ஜ். இந்த எஃபெக்ட் என்ன எஃபெக்ட்னு சொல்கிறோம்? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்துச்சுன்னா ப்ளஸ் MR ப்ளஸ் R எஃபெக்ட்னு சொல்கிறோமா? ஸோ இங்கே குரூப் மேலே என்ன சார்ஜ் வந்துருச்சு? இதுதான் ஒரு க்ளூ. சரிங்களா? குரூப் மேலே என்ன சார்ஜ் இருக்கணும்? பாசிட்டிவ். அப்படி இருந்தால் அந்த எஃபெக்ட் என்ன எஃபெக்ட்? ப்ளஸ் M எஃபெக்ட். கண்டிப்பாக இதை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்கணும்? இந்த குரூப்பை பற்றியான நாலேஜ் இருக்கணும். இந்த குரூப்பை பற்றியான நாலேஜ் என்ன? நமக்கு தெரியும், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் அது என்ன எஃபெக்ட் தான் காட்டும்? ப்ளஸ் எஃபெக்ட் தான் காட்டும். ஆனால் அது மேலே அந்த குரூப்பு என்ன சார்ஜை வச்சுருக்கோம்? ப்ளஸ் சார்ஜ். ஸோ அப்போ இங்கே ஆப்வியஸாக என்ன சார்ஜ் வந்துருமா? மைனஸ். ஸோ ரெண்டாவது இப்போ என்ன ஆகும்? இந்த சார்ஜ் என்ன ஆயிரும்? இந்த நெகட்டிவ் சார்ஜ் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் இருந்து கான்ஜுகேஷன் நடக்குமா இல்லையா? ரெசனன்ஸ் நடக்குமா இல்லையா? முன்னாடி படிச்சோமா இல்லையா? அந்த கண்டிஷனுக்கு ஒத்து வருதா? அப்போ என்ன ஆகும்? இங்கே டபுள் பாண்ட் மூவ் ஆகும். இங்கே டபுள் பாண்ட் மூவ் ஆகணும்னா என்ன ஆயிரும்? இந்த டபுள் பாண்டு இந்த இடத்துக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சரு? இங்கே எந்த சேஞ்சஸும் பண்ணல. சரிங்களா? ஸோ இங்கே ப்ளஸ், இந்த இடத்துல என்ன இருக்குது? அப்படியே தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்க இந்த டபுள் பாண்ட் அப்படியே தான் இருக்குது. இங்கே புதுசாக டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையா? இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே இந்த மூமெண்ட்னால என்ன இருக்குது? இங்கே நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ஒரு ஸ்ட்ரக்சர். இதுக்கப்புறம் ஃபார்ம் ஆன உடனே என்ன ஆகுது? இது என்ன ஆகுது? இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய சிங்கிள் பாண்ட் உடனடியாக என்ன ஆகுது? இது இங்கே மூவ் ஆகுது. இந்த கார்பன் நெக்ஸ்ட் கார்பனில் மூவ் ஆகுது. சரிங்களா? கவனிச்சுக்கோங்க, இது 1 2 3 4 5 6. நீங்கள் எங்கே வேணாலும் நம்பரிங் குறிச்சிக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். சரிங்களா? இல்லை இந்த இடத்துக்கு 1 குறிக்கணும்னா 1 2 3 4 5 6. ஸோ இந்த மாதிரி கூட குறிச்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு மூவ் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும்? ஸ்ட்ரக்சர் எப்படி வரையலாமா? இந்த டபுள் பாண்ட் அப்படியே இருக்குமா? அப்படியே இருக்குமா? இது எந்த சேஞ்சஸும் பண்ணல. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த நெகட்டிவ் சார்ஜ் உருவாகுது இல்லைங்களா? நெகட்டிவ் சார்ஜ் தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே ப்ளஸ் அப்படியே தான் இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? இந்த பக்கம் உருவாகிருக்க டபுள் பாண்ட் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ இங்கே ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையா? ஸோ இந்த இடத்துல டபுள் பாண்ட், இங்கே டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டு, இங்கே டபுள் பாண்ட். இந்த இடத்துல என்ன வந்துருச்சு? இப்போ மைனஸ் சார்ஜ். சரிங்களா? இப்போ என்ன ஆகுது? உடனடியா, சரிங்களா, இது என்ன பண்ணுது? இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஷிஃப்ட் ஆன உடனே என்ன ஆகும்? இந்த டபுள் பாண்ட் பக்கத்தில் டபுள் பாண்ட் இருக்க விரும்பாது. உடனடியாக என்ன ஆயிரும்? ஸோ இது மேலே போயிடும். ஸோ மேலே போன உடனே நமக்கு என்ன வந்துடுது? மறுபடியும் இப்போ இந்த டபுள் பாண்ட் அப்படியே இருக்கு. இங்கே என்னது? டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே என்ன இருக்கு? NH2 வந்துருச்சு. அந்த டபுள் பாண்டுக்கு மேலே அங்கே என்னது? லோன் பேர் எழுதிட்டோம். சரிங்களா? ஸ்டார்டிங்கில் இந்த டபுள் பாண்டு எங்கே இருக்கு? ரைட் சைடில் இருக்கு. எண்டிங்கில் இந்த டபுள் பாண்ட் எங்கே இருக்கு? இந்த குரூப்புக்கு லெஃப்ட் சைடில் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை ஸ்ட்ரக்சரு? இது ஒரு ஸ்ட்ரக்சரு, இது ஒரு ஸ்ட்ரக்சரு, இது ஒரு ஸ்ட்ரக்சரு, இது 3, இது எதுனமா 4. இது எத்தனை ஸ்ட்ரக்சர்? டோட்டல் நம்பர் ஆஃப் ரெசனேட்டிங் ஹைப்ரைடு பேர் என்ன சொல்லுவாங்கம்மா? ஹைப்ரைடு. ஓகேவா? ரெசனேட்டிங் ஹைப்ரைடு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ? 5. RS எவ்வளோ?
5. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையா? நல்லா கவனிச்சுக்கோங்க. லோன் பேர் வருது, இந்த சிங்கிள் பாண்ட் மேல பக்கத்தில் இருக்க சிங்கிள் பாண்ட் மேல உட்காருது. உட்கார்ந்தோன்னா அடுத்த டபுள் பாண்ட் என்ன ஆகுது? ரிப்பல் ஆகி இந்த இடத்துக்கு வந்துருது நெகட்டிவ் சார்ஜா. அடுத்த ஸ்டெப்ல நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுது? மூவ் ஆகுது. அதனால என்ன ஆகுது? டபுள் பாண்ட் மறுபடியும் இந்த இடத்துல வருது. இந்த எந்த இடத்துலலாம் நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆயிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பொசிஷன், எந்த பொசிஷன்ல நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆயிருக்கு? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பொசிஷன் என்னது? ஆர்த்தோ. ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆயிருக்கா? இந்த இடம் என்ன பொசிஷன்? இந்த இடம் மெட்டாவோ? ஆர்த்தோ. சரிங்களா? ஸோ அப்போ எந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆயிருக்கு? ஆர்த்தோலையும் பேராவிலையும் நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. புரியுதா? கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் இந்த குரூப் என்ன குரூப்மா? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ இப்போ இது என்னது? பென்சீன் ரிங் இருக்கு, அதுக்கு மேல என்ன குரூப் இருக்கு? ஆல்டிகைடு குரூப். சரிங்களா? இப்போ ஆல்டிகைடு குரூப் சரி, இதுல லோன் பேர்லாம் இல்லை. சரிங்களா? லோன் பேர் இல்லை. ஸோ நம்ம இந்த குரூப்பை நீங்க இப்படி எழுதி பாருங்க. சி டபுள் பாண்ட் ஓ ஹச் ஆல்டிகைடு குரூப்பா? சரிங்களா? இப்படி எழுதியாச்சு. இப்போ என்ன ஆகும்? ஸோ முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணோம்? எங்கே கொண்டு வந்தோம்? ரிங்குக்குள்ள நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆச்சு. இப்போ நம்ம இன்னொரு க்ளூ என்ன கொடுத்தேன்? இப்போ மேலே இருக்கக்கூடிய குரூப் மேலே என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆகணும்? நெகட்டிவ் சார்ஜ் ஆகணுமா பாசிட்டிவ் வரணுமா? நெகட்டிவ். சரிங்களா? ஸோ இப்போ இது என்ன எஃபெக்டை கொடுக்கும்? மைனஸ் ஆர் எஃபெக்டை கொடுக்கும். அப்படின்னா இந்த குரூப்பில் என்ன சார்ஜ் இருக்கணும்? மைனஸ் சார்ஜ் இருக்கணும். அப்போ நம்ம எதை மூவ் பண்ணால் நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும்? குரூப் மேலே பை பாண்ட் என்ன பண்ணும்பா? டபுள் பாண்டை மேலே கொண்டு போகணும். சரிங்களா? ஸோ இப்போ கவனிங்க. எந்த டபுள் பாண்டு சார்? இந்த டபுள் பாண்டா? இங்கே என்ன இருக்கு? சிங்கிள் பாண்ட் இருக்கு. நல்லா கவனிங்க. என்ன இருக்குமா? இது டபுள் பாண்டு. இங்கே என்ன இருக்கு? இங்கே டபுள் பாண்டு. ஒரு பாண்டுக்கு அப்புறம் கரெக்டாக இந்த மாதிரி இருக்கு. இதை கொண்டு போகலாமா மேலே? முடியாது. எதை கொண்டு போகணும்? இதை தான் கொண்டு போகணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்? இங்கே மூவ்மெண்ட்டை கொடுக்குறேன். சரிங்களா? கொடுத்த உடனே இங்கே பக்கத்தில் இந்த அடுத்த கார்பன் ஆட்டத்துக்கு பக்கத்தில் என்ன இருக்கு? டபுள் பாண்ட் இருக்கு. அது என்ன ஆயிரும்? மேலே போயிடும். போன உடனே எப்படி ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பென்சீன் ரிங்கு, இங்க என்ன ஆயிருது? கார்பனு இடையில என்ன வந்துருச்சு? டபுள் பாண்ட் வந்துருச்சு. ஹைட்ரஜன் அப்படியே தான் இருக்கு. அது எது ஆக்டிவிட்டியில் ஈடுபடல. இங்க என்ன வந்துருச்சு? ஓ மைனஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கும்? இந்த டபுள் பாண்ட் அப்படியே தான் இருக்கு. இந்த இடத்துல என்ன ஆயிருக்கும்? அந்த டபுள் பாண்டை கொடுத்துருச்சு. அப்போ இந்த கார்பன்ல என்ன ஆயிருக்கும்? இங்க பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிருச்சு. ஸோ மைனஸ் ஆர் எஃபெக்ட், மைனஸ் எம் எஃபெக்ட். குரூப் என்ன சார்ஜை வச்சிருக்கோம்? மைனஸ். சரிங்களா? பிளஸ் எஃபெக்ட், பிளஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் குரூப் என்ன சார்ஜ் வச்சிருக்கோம்? பிளஸ். இப்போ அடுத்ததுல என்ன ஆகும்? எது மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு? எதுப்பா மூவ் ஆகும்? எந்த பை பாண்டு? இந்த பை பாண்டா இந்த பை பாண்டா? இந்த பை பாண்டா. ஏன்? இங்க என்ன இருக்கு? எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் இருக்கு. இது என்னது? எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ். ஸோ இது என்ன ஆகும்? இங்க மூவ் ஆகும். மூவ் ஆன உடனே என்ன ஆகும்? மேலே இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? டபுள் பாண்டு சி ஹச் ஓ மைனஸ் அப்படியே தான் இருக்கும். இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? டபுள் பாண்டு கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே டபுள் பாண்டு கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்த சார்ஜ் என்ன ஆயிரும்? இந்த இடத்துல மூவ் ஆயிடும். சரிங்களா? இங்கே ப்ளஸ் சார்ஜ். நெக்ஸ்ட் என்ன ஆகுது? உடனடியாக என்ன ஆயிரும்? இங்கே கம்மியாக இருக்குன்னு இந்த டபுள் பாண்ட் ஹெல்ப் பண்ண வருது. ஸோ அப்போ என்ன ஆயிருது? இந்த இடத்துல வந்துடும். இங்கே மூவ் ஆச்சுன்னா இங்கே என்ன ஆயிரும்? ப்ளஸ் சார்ஜ் ஃபார்ம் ஆயிரும். ப்ளஸ் சார்ஜ் இங்கே டபுள் பாண்டு சி ஹச் ஓ மைனஸ். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து இங்கே டபுள் பாண்டு, இங்கே டபுள் பாண்டு, இது அப்படியே இருக்கு. அடுத்தது என்ன ஆகுது? இந்த டபுள் பாண்ட் என்ன ஆகும்? இந்த டபுள் பாண்ட் என்ன ஆகும்? ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ண வந்துடும். சரிங்களா? ஸோ இங்கே வந்த உடனே என்ன ஆயிரும்? இங்கே வருது அப்படின்னா உடனடியாக இங்கே இருக்கிற மேலே இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆயிரும்? ஸோ இதோட ஆட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆட் ஆன வாட்டி என்ன ஆயிரும்? உங்களுக்கு ஃபைனலாக ஸ்ட்ரக்சர் எப்படி வந்துருச்சு? டபுள் பாண்டு இங்கே சி டபுள் பாண்டு ஓ ஹச். சி டபுள் பாண்டு ஓ ஹச் டபுள் பாண்டு. இந்த டபுள் பாண்டு எந்த பக்கம் இருக்குமா?
ரைட் சைடு இருக்குது, இந்த பக்கம் டபுள் பாண்ட். இது ஒரு ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்டா? அப்போ எத்தனை ஸ்ட்ரக்சரு? 1 2 3 4 5. இப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும் எந்தெந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதை எழுதணும் சரிங்களா. ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன் ஃபார்முடு பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ ஒரு விஷயம், பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே மீனிங் என்னது? ஆர்த்தோலையும் பேராவிலையும் எலக்ட்ரான் டென்சிட்டி எப்படி இருக்கும்? எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். அதோட இன்னொரு விதத்தில் எப்படி சொல்லலாம்? மெட்டா பொசிஷனில் எப்படி இருக்கும்? எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் நல்லா கவனிங்க, இதில் என்ன சொன்னோம்? ஆர்த்தோலையும் பேராவிலையும் என்ன ஆயிருக்கு உங்களுக்கு? எலக்ட்ரான் டென்சிட்டி ஆல்ரெடி இருக்குது, இன்னும் எக்ஸஸாக நெகட்டிவ் சார்ஜ் வந்தால் என்ன இருக்குது? அதிகமாக இருக்குது. அப்போ மெட்டா பொசிஷனில் எப்படி இருக்கும்? எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது? ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் வந்ததுக்கப்புறம் ஆர்த்தோலையும் பேராவிலையும் எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாக இருக்குது, அதனால் மெட்டா பொசிஷனில் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது? அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது நம்ம எஃபெக்ட்னால வரதில்லை. ஆர்த்தோ பேராவில் கம்மியாக இருக்குன்னா ஆப்வியஸாக நம்ம என்ன சொல்லணும்? மெட்டாவில் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம் சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாலிகுலை பொதுவாக என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி எழுதலாமா? ஸோ இங்கே என்ன சார்ஜுமா ஃபார்ம் ஆயிருக்கு? இதுக்குள்ள ரெசனன்சிங் ஸ்ட்ரக்சரில் என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆயிருக்கு? பாசிட்டிவா நெகட்டிவா? ஸோ இதுக்குள்ள பார்சியலி பாசிட்டிவ் சார்ஜ் இந்த மாதிரி எழுதலாம். ஹைப்ரைடு. ஸோ இப்போ முன்னாடி இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆயிருக்கு சொல்லுங்க. ஸோ பார்சியலி நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இது மீனிங் என்னன்னா இந்த மாதிரி ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு மீனிங். நோட் பண்ணிட்டீங்களா? பொறுமையாக எழுதி பழகுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வரைங்க, புரியும். குரூப் என்னன்னு பேஸ் பண்ணி வரைஞ்சி பழகணும். டூ யுவர் செல்ஃப். ஓகே, அடுத்தது இது கவனிங்க. இந்த காம்பவுண்டோட பேர் யாருக்கு தெரியும்? பிரிடினா, பிர்ரோல் சரிங்களா. ஸோ என்னதுமா இதோட பேரு? பிர்ரோல். புக்கில் இருக்கான்னு பாருங்க. புக்கில் இருக்கா? புக்கில் ஹெட்ரோசைக்ளிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபிரிடினா 6 மெம்பர் ரிங்கு சரிங்களா. 5 மெம்பர் ரிங் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னதுமா? பைரோல். நோட் பண்ணிக்கோங்க, புக்லேயோ இல்லை நோட்லேயோ நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இதில் நான் ரெசனன்ஸ் வரையணும். இப்போ எப்படி சார் வரைகிறது? இது ரிங்குக்குள்ளேயே இருக்கா லோன் பேர். இப்போ என்ன ஆகும்? ஒரு பக்கம் ஏதோ ஒரு பக்கம் மூவ் பண்ணுறீங்க சரிங்களா. என்ன பண்ணலாம்? இந்த லோன் பேர் இங்கே மூவ் ஆகுமா? மூவ் ஆகுமா ஆகாதா? ஸோ மூவ் ஆனோடனே என்ன ஆயிரும் உங்களுக்கு? இது நம்பரிங் 1, ஆட்டம் 1 2 3 4 5 புரியுதுங்களா. இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஆட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணோம்? எந்த ஆட்டம், இதுக்கு பேர் ஹெட்ரோ ஆட்டம் சொல்லுவாங்க. ஹெட்ரோ ஆட்டத்துக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்? நம்பரிங் 1ன்னு கொடுக்கணும். எந்த ஆட்டம் கார்பனோட டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த ஆட்டம் ரிங்குக்குள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் நம்பரிங் எப்படி கொடுக்கணும்? 1. ஸோ இந்த பக்கம் லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகலாம், ரைட்லேருந்து எது வேணாலும். ஸோ நமக்கு நார்மலாக வருது என்னது? ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகிறது தான் நல்லது. ஸோ 1 2 3 4ன்னு 5 நம்பர் குறிச்சாச்சு. இப்போ என்ன ஆகும்பா? இந்த இடத்துல நான் டபுள் பாண்டை கொடுக்குறேன். அப்போ என்ன ஆயிரும்? அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும்? இங்கே நைட்ரஜன் இருக்கு, இங்கே ஹைட்ரஜன், இங்கே என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு? டபுள் பாண்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே என்ன சார்ஜ் வரும்? ஸோ இங்கே மேலே போயிடுச்சு, இங்கே என்ன வரும்? நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த இடத்துல இங்கே என்ன சார்ஜ் வரும்? பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ ஃபர்தராக இங்கே ஒரு நெகட்டிவ் இங்கே இருக்கா? ஸோ அடுத்தது என்னது? நெகட்டிவ் சார்ஜ் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வந்து என்ன நடக்கும்? ரெசனன்ஸ் நடக்கும் சரிங்களா. ஸோ அப்போ என்ன ஆகும்? இது இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வருது, இங்கே வந்த உடனே என்ன ஆகும்? இது என்ன ஆயிரும்? மூவ் ஆயிரும். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்?
NH, இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கு, இங்கே என்ன ஆயிரும் நெகட்டிவ் சார்ஜ், இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வந்துருச்சா. அடுத்தது என்ன ஆகும், இது இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துக்கு வந்த வாட்டி என்ன ஆயிரும், இப்போ ஸோ இங்கே டபுள் பாண்ட் வருது, உடனடியாக என்ன ஆயிரும், இந்த டபுள் பாண்டு ஷிஃப்ட் ஆயிரும். இல்லைன்னா ஆமாம், பக்கத்தில் இருக்கிற ஆட்டத்தில் இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் என்ன ஆகும், ஷிஃப்ட் ஆகும். ஷிஃப்ட் ஆனும்போது சைமல்டேனியஸாக நடக்கும். இது இங்கே ஷிஃப்ட் ஆகும், இது என்ன ஆகும், இங்கே ஷிஃப்ட் ஆகும். இங்கே ஷிஃப்ட் ஆன வாட்டி என்ன ஆயிரும், மறுபடியும் இது என்ன ஆயிரும், இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகும். சரிங்களா, எல்லாமே என்னது சைமல்டேனியஸாக நடக்கும். சைமல்டேனியஸாக நடக்கும்போது என்ன ஆயிரும்பா, டோட்டல் நமக்கு ஃபைனலாக இந்த மாதிரி கிடைக்கும். இங்கே ஒரு டபுள் பாண்டு, இங்கே ஹைட்ரஜன் அப்படியே இருக்கும், இல்லை இந்த ஷிஃப்ட் ஆகிறது இந்த இந்த இது மேலே வந்துடும். சரிங்களா, இங்கே இந்த லோன் பேரை வந்து இது பண்ணுறதுக்கு லோன் பேராகவே வந்துடும். சரிங்களா, லோன் பேராகவே வந்துருச்சுன்னா நைட்ரஜன் நைட்ரஜன் ஹைட்ரஜன், இங்கே என்ன இருக்கும்பா லோன் பேரு, இங்கே டபுள் பாண்டு, இங்கே டபுள் பாண்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆயிரும். ஸோ இதில் டோட்டலாக இப்போ நம்ம எப்படி எழுதலாம், இதுக்குள்ள என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆயிருக்கு, நெகட்டிவா பாசிட்டிவா, டெல் நெகட்டிவ். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மாலிகுல் வித்தின் மாலிகுலுக்குள்ளே என்ன நடக்குது, உங்களுக்கு ரெசனன்ஸ் நடக்குது. வேற குரூப்ல இருந்து வரக்கூடிய ஆட்டத்துல இருந்து இல்லை, வித்தின் மாலிகுலுக்குள்ளே என்ன நடக்குது, ரெசனன்ஸ் நடக்குது. பிரிடின்ல அந்த மாதிரி நடக்கும்னா நடக்காது. அது ஏன் நான் சொல்றேன், இது பேரு பிர்ரோல். இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் சொல்றது, இதெல்லாம் என்னது உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இது வந்து யூஸ் ஆகும், நான் பின்னாடி நடத்துறதுக்கு யூஸ் ஆகும், அதுக்காக நான் சொல்றேன். நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ இது உங்களுடைய ஹோம்ஒர்க். இப்போ ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, இந்த காம்பவுண்டு டீட்டெயில்ஸை எழுதுறீங்க. இது எல்லாமே நீங்க வீட்டில் செய்ய போறீங்க, இங்க எதுவுமே செய்ய போறதில்ல. ஜஸ்ட் இந்த காம்பவுண்ட் மட்டும் எழுதிக்கோங்க, உங்க நோட்லயே எழுதுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு, நெக்ஸ்ட்லயும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான், இதுவும் ஹோம்ஒர்க் தான். இது என்ன குரூப், SH. ஸோ இது என்ன குரூப்மா, ஆக்சிஜன் ஃபேமிலி. சரிங்களா, சேம் என்ன வரும், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், COBr. சரிங்களா, அது என்ன வரும், எலக்ட்ரான் வித்ட்ராயிங், எலக்ட்ரான் டொனேட்டிங்கா, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இங்கே O-, இது என்ன வரும், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். இங்கே என்ன வரும், SO3H, எலக்ட்ரான் வித்ட்ராயிங்கா டொனேட்டிங்கா, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட், இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி எஃபெக்ட். என்ன சொல்றாங்கம்மா, ரீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்டு பேர் ஆஃப் பை எலக்ட்ரான் ஃப்ரம் ஒன் ஆட்டம் டு அனதர் ஆட்டம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அட்டாக்கிங் ரியேஜன். ஒரு எலக்ட்ரோஃபிலோ ஒரு நியூக்ளியோஃபிலோ இருக்கு, என்ன ஆகும், இங்க வந்து ஆட் ஆகுது. ஸோ உடனடியாக என்ன ஆயிரும் இது, ஸோ இங்க வந்து ஆட் ஆன உடனே என்ன ஆயிரும்பா, இங்க ஹைட்ரஜன், இங்க ஹைட்ரஜன், இங்க ஹைட்ரஜன். இங்க என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு, இந்த இடத்துல ஆட் ஆன உடனே பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆயிடும். சரிங்களா, ஸோ இங்க இந்த இடத்துல CN குரூப் ஆட் ஆகுது, ஆட் ஆன உடனே என்ன ஆயிரும், O-. இங்க இது ஆட் ஆகுதா, இது என்ன ஆயிரும், இந்த மைனஸ் சார்ஜ் மேலே வந்துடும். இப்போதானே படித்தோம் எலக்ட்ரான் மூவ்மெண்ட். இப்போ என்ன ஆயிரும், இங்க CN குரூப். ஸோ இந்த மாதிரி மாறுது பார்த்தீங்களா, கம்ப்ளீட்லி என்ன ஆயிருது, எலக்ட்ரான் வந்து மூவ் ஆயிருது. சரிங்களா, ஸோ இதை தான் என்னன்னு சொல்றாங்க, எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். இது டெம்பரரி எஃபெக்ட். சரிங்களா, என்ன ஆயிரும், மறுபடியும் இங்க ஏதாவது ஒரு நியூக்ளியோஃபைல் வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், இந்த மாலிகுல் நியூக்ளியோஃபைல் இதோட ஆட் ஆகி நியூட்ரல் ஆயிடும். மாலிகுல் என்ன நியூட்ரல் ஆயிரும். சப்போஸ் இங்க H+ ஆட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், இதோட ஆட் ஆகி நியூட்ரல் ஆயிடும். நியூட்ரல் எப்படி இருக்கும், இது இந்த மாதிரி இருக்கும், ஹைட்ரஜன் 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 ஹைட்ரஜன். இங்க என்ன இருக்குமா, ஒரு நியூக்ளியோஃபைல், மாலிகுல் நியூட்ரல் ஆயிடுச்சா. இப்போ இது என்ன ஆயிரும், இந்த மாதிரி CN, இங்க என்ன ஆயிரும், OH குரூப். ஸோ இப்படி வந்துடும். ஸோ இது எல்லாமே என்ன எஃபெக்ட்,
டெம்பரரி எஃபெக்ட் இமீடியட்டாக என்ன மாறிடும், ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிரும். இதை ஃபுல்லாகவே படிக்கிறதா நம்மளோட கெமிஸ்ட்ரி. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் நம்ம வரக்கூடிய எல்லா யூனிட்லையும் படிப்போம். ஹைட்ரோ கார்பனு, ஹேலோ அல்கின், ஹேலோரின், ஆல்கஹால், ஆல்டிஹைடு, கீட்டோன், ஈத்தர், இதெல்லாம் இருக்குல்ல, இதில் எல்லாத்துலையும் இந்த எஃபெக்டை பற்றி தான் படிப்போம். இந்த எஃபெக்ட் எப்படி நடக்குது, இது எதனால் நடக்குது, அதை ஃபுல்லாக படிக்கிறதா என்னது ஹோல் +2 கெமிஸ்ட்ரி என்னது இதுதான். ஸோ இப்போதைக்கு இதை பற்றியான ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம படிக்க போகிற புது டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இதிலிருந்து தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. இது வரையும் படித்தது எல்லாமே என்னது பேசிக்கான கான்செப்ட். இதிலிருந்து தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. நார்மலாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸை எப்படி பிரிக்கலாங்க அப்படின்னா, அரோமேட்டிக் காம்பவுண்டு, நான் அரோமேட்டிக் காம்பவுண்டு, ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அரோமேட்டிக் காம்பவுண்டை பொறுத்தவரையும் 2 வகை இருக்குது. பென்சினாய்டு காம்பவுண்டு, நான் பென்சினாய்டு காம்பவுண்டு அப்படின்னு 2 வகை இருக்குது. பென்சினாய்டு காம்பவுண்ட்னா பென்சின் லைக் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இதுக்கு பேர் பென்சின். 2 பென்சின் ரிங் ஃபியூஸ் ஆயிருந்துச்சுன்னா, பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, நாப்தலின்னு சொல்லுவாங்க. 3 ரிங் இருந்துச்சுன்னா ஆந்த்ரசின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்கும் உங்களுக்கு, ப்ரொபைனல். ஓகேவா? ப்ரோப். சரிங்களா? ஈன் இருக்கா, ப்ரொபைனல் கேட்டயான், சைக்ளோப்ரொபைனல் கேட்டயான். இதுவும் என்னதான் நான் பென்சினாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட். நான் பென்சினாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட். இதுக்கு பேர் தயோஃபின்னு சொல்லுவாங்க. பிர்ரோல் படிச்சோம்ல, அதுவும் 5 மெம்பர் ரிங் தான். இதுக்கு முன்னாடி படிச்சோம் இல்லைங்களா, 5 மெம்பர் ரிங், அதுவும் அரோமேட்டிக் தான். இதுக்கு பேர் அசுலின். இதுக்கு பேர் என்னதுமா, அசுலின். இது என்ன பார்த்தீங்கன்னா பென்சின் ரிங் கிடையாது. எத்தனை மெம்பர் ரிங், 1 2 3 4 5 6 7 7 மெம்பரு. இந்த பக்கம் எத்தனை இருக்கு, 1 2 3 4. சரிங்களா? டோட்டலாக இது 7, இது ஒரு 5 மெம்பர் ரிங், 2 சேர்ந்து ஃபியூஸ் ஆகி இருக்கிறது. ஸோ இதுக்கு பேர் என்னது, அசுலின். அசுலின் இஸ் அ அரோமேட்டிக் காம்பவுண்ட். எந்த கேட்டகரியில் வருது, நான் பென்சினாய்டு. நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட்னா எதெல்லாம் ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, அல்கேன், அல்கீன், அல்கைன், இதெல்லாம் முன்னாடி படிச்சோமா இல்லைங்களா, ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் காம்பவுண்டு. அப்புறம் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் கூட. சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன வரும் உங்களுக்கு, சைக்ளோ எக்ஸேனு, இதுக்கு பேர் என்னதுமா சைக்ளோபெண்டேனு. இந்த மாதிரி வர ஸ்ட்ரக்சர் எல்லாமே என்ன கேட்டகரியில் வந்துடும், நான் அரோமேட்டிக் காம்பவுண்டு. ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். சரிங்களா? ரியல் டைமில் இது வந்து என்னன்னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இந்த மாதிரி என்னது, இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டே ஃபார்ம் ஆகாது. டியூ டு ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மினால இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. ஆனால் இது என்ன நம்ம படிக்கணுமா இல்லையா, இந்த மாதிரி காம்பவுண்டே ரியல் டைமில் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ நம்ம ரியல் டைமில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் என்னென்ன, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் என்னது, அரோமேட்டிக் காம்பவுண்டும் நான் அரோமேட்டிக் காம்பவுண்டும் தான் இந்த உலகத்தில் இருக்குது. அது என்ன நமக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரும் வரையலாம், ஆனால் ரியாலிட்டியில் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகாது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னு தான் படிக்க போகிறோம். சரிங்களா? இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் 3 டைப் ஆஃப் காம்பவுண்டு தான். காமனாக இருக்கிற காம்பவுண்டே என்ன வகையாக கேரக்டரைஸ் பண்ணிடலாம், அரோமேட்டிக்கு, நான் அரோமேட்டிக்கு, ஆன்டி அரோமேட்டிக்கு. இதில் ரியல் டைமில் எக்ஸிஸ்டாக இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட், நான் அரோமேட்டிக். இது வந்து ஹைப்போதெட்டிக்கல். சரிங்களா? அது ஏன் அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன். ஸ்டெபிலிட்டி ஆர்டர், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் ஸ்டெபிலிட்டி எதுக்கு வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு படித்தோம்னா, எதுக்குப்பா, அரோமேட்டிக் காம்பவுண்டு, அதுக்கப்புறம் நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட், ரொம்ப ரொம்ப லீஸ்ட் என்னது, ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். இது ரெண்டும் ரியல் டைமில் இருக்குது. இது வந்து என்னது, அன்ரியல் அண்டு நாட் எக்ஸிஸ்ட். நோட் பண்ணிக்கோங்க, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரூல்ஸ் என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அரோமேட்டிக் காம்பவுண்ட்னா என்ன, ஆன்டி அரோமேட்டிக்னா என்ன, நான் அரோமேட்டிக்னா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ரூல்ஸ். அரோமேட்டிக் காம்பவுண்ட். சரிங்களா? இது என்னதுப்பா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது அரோமேட்டிக்கு, ரெண்டாவது ஆன்டி அரோமேட்டிக் கொடுத்துருக்கேன், லாஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன், நான் அரோமேட்டிக். ஸோ அரோமேட்டிக் காம்பவுண்ட்னா ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்கிறாங்க, மாலிகுல் சுட் பி சைக்ளிக். சரிங்களா? அரோமேட்டிக் காம்பவுண்டை பொறுத்தவரையும் மாலிகுல் எப்படி இருக்கணும், சைக்ளிக்காக இருக்கும். பென்சின் ரிங் எப்படி இருக்குது, கம்ப்ளீட்டாக சைக்ளிக்காக இருக்கா, ஹெக்ஸாகோனல் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், சைக்ளிக்காக இருக்கலாம். சப்போஸ் 3 மெம்பர் ரிங்கும் என்னதான் மீனிங்கு, சைக்ளிக்காக இருக்கலாம். அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இட் சுட் பி பிளேனார். பிளேனார்னா என்ன மீனிங்கு, ஹைபிரிடைசேஷன் எப்படி இருக்கணும், sp2 ஹைபிரிடைசேஷன் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், பிளேனில் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? சம்டைம்ஸ் sp ஹைபிரிடைசேஷன் எங்கே தான் இருக்கும், பிளேனில் தான் இருக்கும், லீனியராக இருக்கும். ஸோ இங்கே என்னது, sp2 மோஸ்ட்லி நம்ம என்ன எடுத்துக்குவோம், மோஸ்ட் ஆஃப் த டைம் sp2 ஹைபிரிடைசேஷன் இருக்கிறத எடுத்துக்குவோம். சரிங்களா? இட் சுட் ஹாவ் கான்ஜுகேட்டட் டபுள் பாண்டு ஆர் பை எலக்ட்ரான் இன் டீலோக்கலைசேஷன். ஓகேவா?
ஸோ அந்த ரிங்குக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிகேஷன் நடக்கணும். காஞ்சிகேஷன் மீனிங் படிச்சோமா, ரெசனன்ஸ் படிக்கும்போது படிச்சோமா, என்ன ஆகும், ஒரு மாலிகுல் இன்னொரு எலக்ட்ரான்ல என்ன ஆகிட்டு இருக்கணும், மூவ்மெண்ட் நடக்கணும். பென்சின் ரிங்ல இருக்கா இல்லையா, டபுள் பாண்ட் என்ன ஆகும், சிங்கிள் பாண்ட் இடத்துல வரும், அதனால என்ன ஆகும், அடுத்த பாண்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் என்ன ஆகிட்டு இருக்கும், டீலோக்கலைசேஷன் நடக்கும். அந்த சிஸ்டத்துக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க, காஞ்சிகேட்டட் டபுள் பாண்ட். காஞ்சிகேட்டட் டபுள் பாண்ட் என்னதுப்பா, இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுக்கு பேர் என்னது, டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் இருந்தால் காஞ்சிகேஷன் நடக்கும். சப்போஸ் நான் இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டேன், இங்கே காஞ்சிகேஷன் நடக்குமா, நடக்காது. என்ன காரணம், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டுக்கு அப்புறம் என்ன இருக்கு, சிங்கிள் பாண்ட். இது நான் காஞ்சிகேட்டட் சிஸ்டம். காஞ்சிகேட்டட் சிஸ்டம் முன்னாடி வருது இல்லைங்களா, அதான் காஞ்சிகேட்டட் சிஸ்டம். ஸோ அப்போ என்ன இருக்கணும், டபுள் பாண்ட் பக்கத்தில் கண்டிப்பாக சிங்கிள் பாண்ட், அதுக்கப்புறம் என்ன இருக்கணும், டபுள் பாண்ட் இருக்கணும். அந்த மாதிரி சிஸ்டம் தான் என்ன எதில் வரும், அரோமேட்டிக் கேட்டகரியில் வரும். இந்த கண்டிஷன் எல்லாமே ஒபே ஆகணும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, மாலிகுல் should be cyclic. ரெண்டாவது கண்டிஷன் என்னது, it should be planar. மூணாவது கண்டிஷன் என்னது, it should have conjugated double bond. ஓகே, அடுத்தது இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆன்டி அரோமேட்டிக்கும் சேம் கண்டிஷன் தான், படிச்சு பாருங்க. மாலிகுல் should be cyclic, ரெண்டாவது it should be planar, மூணாவது கண்டிஷன் it should have conjugated double bond by electron delocalization. ரெண்டு ஒன்று தான் சார் வருது. அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு இந்த கண்டிஷன் எல்லாம் சேமாக இருக்குது. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு ஹக்கிள் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார், ஒரு ரூலை ஃபார்ம் பண்ணார். ஹக்கிள் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணாருமா, ஒரு ரூலை ஃபார்ம் பண்ணார். அந்த ரூல் படி ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணுறாரு. சரிங்களா, அந்த ஃபார்முலா 4n+2 ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் இன் த ரெசனன்ஸ். சரிங்களா, அந்த ரெசனன்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு யார் நம்ம என்ன பண்ணோம், நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும். அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இந்த என்னோட வேல்யூ கண்டுபிடிப்போம். புரியுதுங்களா, இங்கே நம்ம எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான் இன்வால்வ்டு இன் த ரெசனன்ஸ். அந்த ரெசனன்ஸ்க்குள்ள எவ்வளோ பை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் என் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே நம்ம கண்டுபிடிக்கிறது என்னதுமா, எக்ஸ் ஈக்குவல் டு என். என் வேல்யூ என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்ட் அவுட் என் வேல்யூ. என் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த வேல்யூ 0 1 2 3 இந்த மாதிரி முழு எண்ணா வரணும். சரிங்களா, என் வேல்யூ எப்படி வரணும், 0 1 2 3 முழு எண்ணா வரணும். இந்த மாதிரி முழு எண்ணா வந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட் என்ன இருக்கிறதா அர்த்தம், அரோமேட்டிக்காக இருக்கிறதா அர்த்தம். எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, 4n+2 ஈக்குவல் டு, இந்த வேர்டு ரொம்ப முக்கியம், நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்டு இன் ரெசனன்ஸ். சரிங்களா, இது எதுக்கு அரோமேட்டிக் காம்பவுண்ட். சொல்லுங்க ஃபார்முலா ஒரு டைம் சொல்லுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை விட்டுருவாங்க, 4n+2 இதுதான் வந்து அக்குள் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. என்னது அக்குள் ரூல், என்ன சொல்ல வராங்க, எக்ஸாம்பிள் போடும்போது இன்னும் தெளிவாக தெரியும். இப்போதைக்கு ரூலை சொல்லுங்க பார்க்கலாம். இதில் என் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த என் வேல்யூ இது என்னதுமா, 0லேருந்து 1 2 3 ஸ்டார்ட் ஆகணும். 0 வந்தாலும் அரோமேட்டிக் தான், 1 வந்தாலும் அரோமேட்டிக் தான், 2 வந்தாலும் அரோமேட்டிக் தான். முழு என்ன இருக்கணும். ஆக்சுவலாக இது என்னது, நேச்சுரல் நம்பரா இல்லை ஹோல் நம்பர். சரிங்களா, இங்கே கவனிங்க, இது எல்லாம் 3 கண்டிஷன் ஒன்று தான். இங்கே என்ன வந்திருக்கு, இங்கே ஒரு அக்குள் ரூல், அதே சயின்டிஸ்ட் தான். 4n ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான் இன்வால்வ்ட் இன் ரெசனன்ஸ். ஸோ இங்கே +2 இருக்கா, கிடையாது. இங்கே என்ன இருக்குது, ஒன்லி 4. இந்த என் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ இங்கே ஒரு வேல்யூ இருக்குமா, என்ன பண்ணுறோம், இந்த நம்பர் அந்த பக்கம் கொண்டு போனால் என் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், என் வேல்யூ நேச்சுரல் நம்பர் 1 2 3ல் ஸ்டார்ட் ஆகணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது என்ன காம்பவுண்டு, ஆன்டி அரோமேட்டிக். இந்த முதல் 3 ரூல் இருக்கு இல்லைங்களா, மாலிகுல் சைக்கிளிக்கா இல்லை அப்படின்னா அது என்ன காம்பவுண்டு, சைக்கிளிக்கா இருக்கு ஆனால் பிளேனாரில் இல்லை, அது என்ன காம்பவுண்டு, சைக்கிளிக்காவும் இருக்கு பிளேன்லையும் இருக்கு ஆனால் காஞ்சுகேட்டட் டபுள் பாண்ட் இல்லை. அப்போ என்ன காம்பவுண்ட், அது நான் அரோமேட்டிக். நான் சொல்றது புரியுதா, மாலிகுல் சைக்கிளிக்கா இல்லை, இப்படி இருக்கு, இது என்ன காம்பவுண்டு, நான் அரோமேட்டிக். இட் சுட் பிளேனார். சப்போஸ் இட்ஸ் சைக்கிளிக்கா இருக்கு, இட் சுட் பி பிளேனார், பிளேன்ல இருக்கா, இது என்ன காம்பவுண்டு, அரோமேட்டிக்கா நான் அரோமேட்டிக்கா. கவனிங்கம்மா, சைக்கிளிக்கா இருக்கு, பிளேன்லயும் இருக்கு, ஆனா அடுத்த கண்டிஷன் என்னது, இட் சுட் காஞ்சுகேட்டட் டபுள் பாண்ட். டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் இருக்கா இல்லையா, அப்ப இது என்னது, நான் அரோமேட்டிக்.
ஸோ இது எல்லாமே இருந்தும் அடுத்து இந்த ரூலை செக் பண்ணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே என்னங்கிறத உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். இப்போதைக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெளிவாக எழுதுங்க. ஸோ நம்ம இதுவரை என்னென்ன நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கோம்? ஸோ நார்மலாக இப்போ நம்ம இதுவரை படித்ததில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்கலாம்? மொத்தம் 3 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. என்னென்ன ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸை 3 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட், ரெண்டாவது நான் அரோமேட்டிக், ஆன்டி அரோமேட்டிக். இதில் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறது அரோமேட்டிக் காம்பவுண்டு. அதுக்கப்புறம் நான் அரோமேட்டிக்கு, ரொம்ப ரொம்ப லீஸ்ட் ஸ்டேபிள் என்னது? ஆன்டி அரோமேட்டிக். ஸோ அதில் நமக்கு இப்போ இதெல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் அந்த காம்பவுண்டு அரோமேட்டிக்கா, நான் அரோமேட்டிக்கா, ஆன்டி அரோமேட்டிக்கா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான சம் செட் ஆஃப் ரூல்ஸை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. யார்? ஹக்கிள்ங்கிற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. மாலிகுல் should be cyclic, it should be planar, it should have conjugated by bond, resonance by bond. இதெல்லாம் இருந்தால் தான் அந்த மாலிகுல் என்னது? அரோமேட்டிக்கா ஆன்டி அரோமேட்டிக்கான்னு சொல்ல முடியும். இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் மிஸ் ஆனாலும் அந்த காம்பவுண்ட் எந்த கேட்டகரியில் வந்துடும்? நான் அரோமேட்டிக் கேட்டகரியில் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த நாலேஜ் நமக்கு தெரியுதா? இதிலிருந்து இந்த காம்பவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம இப்போ லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஜஸ்ட்டு கவனிச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட ஃபஸ்ட்டு 3 மெம்பர் ரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? இங்கே என்ன இருக்குது? காம்பவுண்டில் பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் என்ன வேணாலும் வரலாம். சரிங்களா? ஸோ சார்ஜோடு தான் நம்ம சொல்கிறோம். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கா? 3வது பாயிண்ட் என்ன இருக்குது? படிங்க. டீலோக்கலைசேஷன். டீலோக்கலைசேஷன் வரும்போது என்ன நடக்கும்? உங்களுக்கு பாசிட்டிவ், நெகட்டிவ் இந்த மாதிரி வரலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதை நீங்கள் செக் பண்ணுறீங்க. நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் சொல்கிறாங்க இல்லைங்களா? நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? மீனிங் என்னதுமா? நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ். நம்பர் ஆஃப் பை பாண்ட் எவ்வளோ? இந்த காம்பவுண்டை பொறுத்தவரை நம்பர் ஆஃப் பை பாண்ட் எவ்வளோ இருக்கு? 1. ஒரு பை பாண்டு எவ்வளோ எலக்ட்ரானை கொடுக்குன்னா 2 எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு பை பாண்டு. அப்போ சப்போஸ் பென்சீன் ரிங்ல எத்தனை பை பாண்ட் இருக்கு? சரிங்களா? எத்தனை பை பாண்ட் இருக்குமா? 3. அப்போ எவ்வளோ எலக்ட்ரான் கொடுக்கும்? 3 × 2 6 எலக்ட்ரான். ஸோ நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான் எவ்வளோ பென்சீன் ரிங்ல? 6. இந்த சிஸ்டத்தில் எவ்வளோ இருக்கு நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்? 2. சரிங்களா? ஸோ அதான். அப்போ ஃபார்முலா என்னது? ஃபர்ஸ்ட் மாலிகுல் சைக்கிளிக்கா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுங்க. சைக்கிளிக்கா இருக்கா? சரிங்களா? இது என்னது? இந்த சைடில் எழுதிக்கோங்க, சைக்கிளிக். ஓகேவா? ரெண்டாவது கண்டிஷன் என்ன கண்டிஷன்? இட் சுட் பி பிளேனார். இந்த கார்பன் என்னதுமா? sp2. இந்த கார்பன் என்னது? sp2. கார்போகேட்டன் என்னது? sp2 ஹைபிரிடைசேஷன். sp2ல இருந்தா பிளேன்ல இருக்குன்னு அர்த்தமா? ஸோ இட் சுட் பி பிளேனார். 2 கண்டிஷன் வந்துருச்சு. அடுத்தது காஞ்சுகேஷன். டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், சார்ஜ் இருக்கு. இப்போ காஞ்சுகேஷன் நடக்குமா நடக்காதா? சரிங்களா? இந்த பக்கம் இருந்தாலும் லெஃப்ட்ல இருந்து ரைட், ரைட்ல இருந்து லெஃப்ட், எப்படி வேணாலும் மாலிகுலுக்குள்ள என்ன நடந்துட்டே இருக்கும்? காஞ்சுகேஷன் நடக்கும். 3 கண்டிஷன் ஒபே ஆயிருச்சா? இப்போ அடுத்து ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணும்? அரோமேட்டிக் ஒபே ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணும். அரோமேட்டிக்கான ஸோ இங்க என்ன இருக்கு? காஞ்சுகேஷன். காஞ்சுகேஷனாவே கண்டினியூஸ் காஞ்சுகேஷன் தான். சரிங்களா? அதோட மீனிங் என்னது? கண்டினியூஸ் காஞ்சுகேஷன். அடுத்த ரூல் என்னது? 4n + 2 = நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? இன்வால்வ்டு இன் த ரெசனன்ஸ். சரிங்களா? இப்போ 4n + 2 எவ்வளோ நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான் இருக்கு இதுக்குள்ள? 2. சரிங்களா? 2. இப்போ 4n இந்த 2 எங்க இந்த பக்கம் வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும்பா? +2 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா -2வா? சரிங்களா? 2 - 2 என்ன? 0. 4n. அப்போ எனக்கு n மட்டும் வேணும். n = 054. என்ன வரும்? n = 0 தானே? இல்லை வேற ஏதாவது நம்பரா? ஸோ அப்போ என்ன வரும்? n = 0 அப்படின்னா ஹக்கில் என்ன சொல்லியிருக்காங்க? 0 1 2 3 வந்துருச்சுனாவே அது அந்த காம்பவுண்ட் என்ன காம்பவுண்டு? இந்த காம்பவுண்ட் என்ன காம்பவுண்ட்மா? அரோமேட்டிக். ஓகேவா? இந்த காம்பவுண்ட் என்ன காம்பவுண்டு? அரோமேட்டிக். ஷார்ட்டாக நான் எப்படி மென்ஷன் பண்ணுறேன்? ஏ போட்டு ரவுண்டு போட்டுக்கிறேன். அரோமேட்டிக் காம்பவுண்ட். இப்போ இங்கே நான் இன்னொரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன். இது என்னது? எடுத்தோன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ரூல் செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? சைக்கிளிக். சைக்கிளிக்கா இருக்கா? சைக்கிளிக்கா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரெடி ஆகுது. ரெண்டாவது கண்டிஷன் என்னது? பிளேனார். பிளேன்னா இந்த கார்பன் sp2, இந்த கார்பன் sp2, இந்த கார்பன் என்ன ஆகுது? கொஞ்சம் நான் இதில் இருக்கு. மூஞ்சி கழுவிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. போர் அடிச்சுன்னா வெளியில் அங்கே கூட உட்காருங்க. இது என்னது? sp3. சரிங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? சைக்கிளிக். ரெண்டாவது என்னது?
பிளேனார் இருக்கா இல்லையா? பிளேனார் இருக்கு, ஒரு இடத்துல இருக்கு, இன்னொரு இடத்துல இல்ல. சரிங்களா? அப்ப ஆல்ரெடி ஒரு இடத்துல இல்லைனாவே அந்த காம்பவுண்ட் என்னது? பிளேனாரிட்டியை லாஸ் பண்ணிருச்சு. அப்ப பிளேனாரிட்டி இல்ல. சரிங்களா? அப்ப இங்க என்ன கொண்டு வந்துடலாம்? நோ பிளேனார். சரிங்களா? சோ நம்ம இந்த இடத்துல இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணிடலாம்? ஸ்டாப் பண்ணிடலாம். என்ன ஸ்டாப் பண்ணிடலாம்? இது என்ன காம்பவுண்ட் சொல்லிடலாம்? நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகேவா? சோ இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம்? நான் அரோமேட்டிக். சோ நான் அரோமேட்டிக் நான் எப்படி மென்ஷன் பண்றேன்? Na மென்ஷன் பண்றேன். ஓகேவா? இது ஒரு சான்ஸ். இப்போ நான் அதே 3 மெம்பர் இங்க எடுத்துக்கிறேன். இங்க என்ன கொண்டு வரேன்? நெகட்டிவ் சார்ஜ். இப்போ பாருங்க, இது என்னது? sp2, இது sp2, இது sp3 sp2 sp3. இது நமக்கு தெரியும். இருந்தாலும் பை எலக்ட்ரான்ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு? 4 இருக்கு. கான்ஜுகேஷன் இருக்கா? கான்ஜுகேஷன் நடக்குது. சரியா? நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அரோமேட்டிக்கா நான் ஆன்டி அரோமேட்டிக்கான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கு? நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குமா? பை எலக்ட்ரான்ஸ் 2 கான்ஜுகேஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த நெகட்டிவ் சார்ஜுக்கு 2, டபுள் பாண்டுக்கு 2, 2 × 2 எவ்வளோ வருது? 4. எவ்வளோ வருதுமா? 4. ஓகேவா? ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்? ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் ரூல் என்னது? 4n + 2 = அரோமேட்டிக். அதுக்கு ட்ரை பண்றோம். 4n + 2 = நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான் எவ்வளவு வந்துருச்சுங்க? 4. 4n = என்ன வருது? 2. n = 2/4 என்ன வரும்? ஸோ நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷன்ல பின்னங்கள் வந்திருக்கா? பின்னங்கள் வந்துச்சுன்னா அது நம்ம பின்னங்கள் வரக்கூடாது. ஒன்று ஹோல் நம்பர் இருந்து ஸ்டார்ட் ஆகணும், ஆன்டி அரோமேட்டிக்கு நேச்சுரல் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். இது வந்து எதுக்கான ஃபார்முலா? அரோமேட்டிக்கான ஃபார்முலா. இது பின்னத்துல வந்திருக்கு. அப்ப என்னது? இது அரோமேட்டிக் கிடையாது. சரிங்களா? அரோமேட்டிக் கிடையாது. ரெண்டாவது ஃபார்முலா என்னது? 4n = நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான் எவ்வளவுமா இங்க? 4. சரிங்களா? n = 4/4. சரிங்களா? சோ அப்ப n = 1. சரிங்களா? சோ அப்ப இந்த காம்பவுண்ட் என்ன இதுல என்ன இதுக்கு ஒபே ஆகுது? ஆன்டி அரோமேட்டிக்கு ஒபே ஆகுது. சரிங்களா? சோ அப்ப இந்த காம்பவுண்ட் என்ன கேட்டகரியில வரும்னு பாத்தீங்கன்னா ஆன்டி அரோமேட்டிக். இந்த ஹைபிரிடைசேஷனை பொறுத்தவரையும் சார்ஜ் வந்துச்சுன்னா நீங்க எதை சூஸ் பண்ணி போகணும்? எதை மூவ் பண்ணி போகணும்னா சைக்கிளிக்கு பிளேனார்ல இருக்கு. இந்த ஒரு இடம் பிளேனாரா இருந்தால் அந்த ஹோல் மாலிகுல் என்னவா நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும்? பிளேனார்ல இருக்கிறதா நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த இடம் வேற, இந்த இடம் வேற. இந்த இடத்துல sp3 ஹைபிரிடைசேஷன் இருக்கு, சார்ஜ் கிடையாது. இந்த இடத்துல என்ன இருக்கு? sp3 ஹைபிரிடைசேஷன் தான், பட் என்ன இருக்கு? சார்ஜ் இருக்கனால நீங்க ஒரு இடத்துல பிளேனார் இருந்தா எல்லா இடத்தையும் நீங்க என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும்? பிளேனாரா கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப அப்படி பண்ணோம்னா இது என்ன வந்துருது? n வேல்யூ 1 வந்துருது. இந்த மாலிகுல் என்ன கேட்டகரியில வருது? ஆன்டி அரோமேட்டிக் இன் கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி காம்பவுண்டே ஃபார்ம் ஆகாது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப லீஸ்ட் ஸ்டேபிள். அப்ப 3 ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோமா? 1 2 3. டோட்டலா 3 ஸ்ட்ரக்சர்ல எது வந்து ரொம்ப ஸ்டேபிள்? ஃபர்ஸ்ட் வந்து என்னது? அரோமேட்டிசிட்டி ஒபே பண்ணுதா? ஸோ அதுக்கப்புறம் செகண்ட். ரொம்ப லீஸ்ட் என்னது? தேர்ட். ஸ்டெபிலிட்டி ஆர்டர் இதுதான். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது நம்மளால சொல்லிட முடியும். என்ன சொல்லிடலாம்? அரோமேட்டிக் காம்பவுண்ட் சொல்லிடலாம். பட் இந்த ரூலுக்கு ஒபே ஆகுதான்னு செக் பண்ணுமா இல்லைங்களா? சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னதுமா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சைக்ளிக். ரெண்டாவது கண்டிஷன் பிளேனார். மூணாவது கண்டிஷன் கண்டினியூஸ் கான்ஜுகேஷன். நாலாவது கண்டிஷன் ஹக்குல் ரூல். சரிங்களா? ஹக்குல் ரூல் ஃபார் அரோமேட்டிசிட்டி. அதுக்கான ரூல் என்னது? 4n + 2 = நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ். ஸோ இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் பை பாண்ட் எவ்வளவு இருக்கு? 3 பை பாண்டு. ஸோ டோட்டலா எவ்வளவு கொடுக்கும்? 6 பை எலக்ட்ரான்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. 3 பை பாண்டு 6 பை எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணும்? 4n + 2 = எவ்வளோ ஆட் பண்ணுமா? 6. 4n = 6 - 2. n = 4 / 4. n வேல்யூ என்ன வரும்பா? 1. சரிங்களா? ஸோ 1 வந்துருச்சு, ஹோல் நம்பர். அப்போ அரோமேட்டிக்ல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கூடிய ஃபார்முலாலே என்ன ஆகுது? ஒபே ஆகுது. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கூடிய ஃபார்முலாலே ஹோல் நம்பர் வந்துருச்சுன்னா செகண்ட் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை.
ஏன்னா நமக்கு எல்லாமே 3 கண்டிஷன் ஒபேவா இருக்கா இல்லையா? சைக்கிளிக்காவும் இருக்கு, பிளேன்லயும் இருக்கு, கான்ஜுகேஷன்லயும் நடக்குது, ஹக்குல் ரூல் ஃபார் அரோமேட்டிசிட்டி ஒபே பண்ணுது. சரிங்களா? அப்ப என்னது உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் என்ன காம்பவுண்ட்? அரோமேட்டிக் காம்பவுண்ட். சரிங்களா? என்ன காம்பவுண்ட்? அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ ஒபே ஹக்குல் ரூல். 2 ரூல் இருக்குமா? ஹக்குல் ரூல் ஃபார் அரோமேட்டிக். சைடில் வேணா எழுதிக்கோங்க. என்ன ரூலுக்கு ஒபே ஆகுது? 4n + 2 = நம்பர் ஆஃப் பை. நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காம்பவுண்ட் சரிங்களா? இதுல கண்டுபிடிங்க பார்க்கலாம். நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான் எவ்வளோ? ரெண்டாவது கம்பவுண்ட்ல நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான் எவ்வளோ? பை பாண்ட் எவ்வளோ? பை பாண்ட் எவ்வளோன்னு கேட்டேன். பை எலக்ட்ரான் எவ்வளோ? 10. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க, அப்போ தான் புரியும். ஒன்றுலேருந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு ஜம்ப் பண்ணால் புரியாது. சரிங்களா? சைக்கிளிக்கா? காம்பவுண்ட் சைக்கிளிக்கா? பிளேனில் இருக்கா? ஹைபிரிடைசேஷன் இருக்கா? sp2 ஹைபிரிடைசேஷன். மூணாவது என்னது? மூணாவது கண்டிஷன் கண்டினியூஸ் கான்ஜுகேஷன் இருக்கா இல்லையா? கான்ஜுகேஷன் நடக்குமா இல்லையா? டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் இருக்கா இல்லையா? கண்டினியூஸ் கான்ஜுகேஷன் 3 இருக்கு. அடுத்தது எங்க போயிடணும்? ரூலுக்கு போயிடணும். சரிங்களா? 2 ரூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் அரோமேட்டிசிட்டிக்கு. ஸோ 4n என்ன வரும்? நான் இது எல்லாமே எழுதுங்க. ஒவ்வொரு இடத்துல நீங்க இந்த மாதிரி எழுதி தான் கொண்டு வரணும். பை பிராக்டிஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? பிராக்டிஸ் பண்ணும்போது எல்லாமே எழுதி இருக்கணும். ஃபைனலா எக்ஸாம்ல எழுதும் போது நீங்க கண்டுபிடிச்சு கண்ணாலேயே நீங்க என்னது எழுதிக்கோங்க. இப்போ என்ன வரும்? 4n + 2 = இந்த காம்பவுண்டுக்கு 4n + 2 = நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான். நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான் எவ்வளோமா இருக்கு இதுல? 10. 4n = என்ன வரும்? -2. 10 - 2 என்ன வரும்? 8. n = 8/4 என்ன வரும்? 2. n = 2 ஹோல் நம்பர். சரிங்களா? ஸோ ஹோல் நம்பர் வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணிடலாம்? அரோமேட்டிக் கண்டிஷனுக்கு ஒபே ஆகுது. ஸோ அப்போ இந்த காம்பவுண்ட் என்ன காம்பவுண்ட்மா? அரோமேட்டிக். நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ ஓகேவா? இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்? 2 சார்ஜ் கொடுத்துருக்கேன். ஒரே காம்பவுண்ட்ல என்ன கொடுத்துருக்கேன்? 2 சார்ஜ் கொடுத்துருக்கேன். இது ஒன்று. இங்க என்ன இருக்கு? சார்ஜ் இல்ல. இங்க என்ன கொடுத்துருக்கேன்? இங்க என்ன கொடுத்துருக்கேன்? 2 சார்ஜ், ரெண்டும் ஒரே சார்ஜ். சரிங்களா? இது மாதிரி ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கா? ஸோ என்னது? வராது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன்? ஓகே, ஹைப்போதெட்டிக்கலா நம்ம என்னது கால்குலேட் பண்ணுவோம். அடுத்தது இன்னொரு காம்பவுண்ட். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் நீங்க தனித்தனியா கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஃபோர் மெம்பர் ரிங். ஓகே, எல்லாமே என்னதான்? 4 மெம்பர் ரிங். இதுல சைக்கிளிக் இருக்கு, பிளேனார் இருக்கு, கான்ஜுகேஷன் இருக்கு. சரிங்களா? பிளேனார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல பிளேனார் இருக்கா? பிளேனார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க என்ன எதுக்கு போயிடுறீங்க? மூவ் பண்ணிடுறீங்க. ஃபார்முலாக்கு மூவ் பண்ணிடுங்க. சரிங்களா? ஃபார்முலாக்கு மூவ் பண்ணிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஃபார்முலாவை மூவ் பண்ணிட்டு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு? நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான் எவ்வளோமா? 4n + 2 = நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான். இதுல 2 எலக்ட்ரான், நெகட்டிவ் சார்ஜுக்கு 2 எலக்ட்ரான். டோட்டல் நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான் எவ்வளோ? 4. சரிங்களா? எவ்வளோ? 4. 4n = என்ன வரும்? 2. ஸோ n = என்ன வரும்? 1/2. ஓகேவா? ஸோ அப்போ ஃப்ராக்ஷன்ல வந்துருச்சு. அப்போ இது என்ன இருக்க வாய்ப்பு இல்லை? அரோமேட்டிக்கா இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்த ரூல் என்னது?
4n ஈக்குவல் டு எவ்வளோ வரும் 4, n ஈக்குவல் டு என்னது 4/4 என்ன வரும் n ஈக்குவல் டு 1. ஸோ இது என்ன வரும் ஆன்டி அரோமேட்டிக். இந்த காம்பவுண்ட் என்ன காம்பவுண்ட்மா ஆன்டி அரோமேட்டிக். இங்கே வந்துருச்சு. இங்கே என்ன வரும் 4n + 2 = 4. சேம் இதே ரூல் என்ன ஆகும் இதுக்கு ஒபே ஆகும். சரிங்களா? இது என்ன இந்த காம்பவுண்ட் என்ன காம்பவுண்ட் தான் இது AA. இது என்னதாமா ஆன்டி அரோமேட்டிக். இந்த காம்பவுண்ட் எவ்வளவு இருக்கு 4n + 2 = நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான் எவ்வளோ 2. 4n = 0, n = 0/4, n = என்னது 0. ஸோ இது எதை ஒபே பண்ணுது அரோமேட்டிக்கை ஒபே பண்ணுதா இல்லையா? இது செக் பண்ணுங்க. என்னம்மா சொல்லுங்க. நெகட்டிவ் சார்ஜை பை எலக்ட்ரான் எடுத்துக்கணும். வாய்ப்பு டபுள் பாண்டு இதுல இல்லைங்களா சார்ஜ் டபுள் பாண்டு சார்ஜ் வந்துருச்சு. சரிங்களா? இங்க சார்ஜ் வருது என்ன ஆகுறோம் இப்போ நீங்க ரெசனன்ஸ் வரீங்கம்மா அதுக்கு தான் நம்ம கற்றுருக்கோமா இல்லைங்களா? ஸோ இங்கே சார்ஜ் வந்துருச்சுன்னா இங்கே என்ன வந்துடும் பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருமா இல்லையா? ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கா இல்லையா? ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறேன் இந்த பக்கம் மூவ் பண்ணுறேன். கான்ஜுகேஷன் நடக்குமா இல்லையா? அந்த காம்பவுண்ட் என்ன வரும் அதுக்கு நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான் எவ்வளோமா லாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு 6. அப்போ அரோமேட்டிக்கா இல்லையா? அரோமேட்டிக் காம்பவுண்ட். சார்ஜ் இருக்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. சார்ஜ் இருக்கும்போது ஒரு sp2 இருந்தாலே நீங்கள் என்ன பண்ணிடணும் பிளேனாராக கன்சிடர் பண்ணிக்கணும். சார்ஜ் இல்லாத போது sp3 இருந்துச்சுன்னா என்னவா நீங்கள் எடுத்துக்கணும் அது நான் அரோமேட்டிக். அந்த 3 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் இதாகுது. ஸோ இப்போ இது 1 பாசிட்டிவ் சார்ஜ், இது 2 இது 3. ஸோ இது 3ஓட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் சொல்லணும். அரோமேட்டிசிட்டியா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. ஸோ ஸ்டெபிலிட்டி ஆர்டர். ஸோ இந்த காம்பவுண்ட் நான் அரோமேட்டிக், செகண்டாக இருக்கிறது ஆன்டி அரோமேட்டிக், லாஸ்ட்டாக இருக்கிறது அரோமேட்டிக். நோட் பண்ணிட்டீங்களா? இது எத்தனை மெம்பர் ரிங்மா சொல்லுங்க. இது எத்தனை மெம்பர் ரிங்கு கவனிங்க. 1 2 3 4 5 6 7 மெம்பர் ரிங். ஸோ இது 3 காம்பவுண்டும் என்னன்னு சொல்லுங்க. ஸ்டெபிலிட்டி ஆர்டர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் காம்பவுண்டை பொறுத்தவரையும் என்ன காம்பவுண்டு நியூட்ரலாக இருக்கு. சரிங்களா? sp3 ஹைபிரிடைசேஷன் வந்துருச்சு. ஸோ அதனால என்னது பிளேனாரிட்டி கிடையாது, நான் பிளேனார். சரிங்களா? இந்த காம்பவுண்ட் என்னது நான் பிளேனார். ஸோ தட் இது என்னது ஆக்சுவலாக என்ன சொல்லிடலாம் நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிங்க. கண்டிஷன் ஒத்து வரணும். சைக்கிளிக்காக இருக்கணும். இட் சுட் பி planar, it should have continuous conjugation. இந்த கண்டிஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்னது ரூலை
யூஸ் பண்ணணும். கண்டினியூஸ் கான்ஜுகேஷன்னா இப்போ ரெசனன்ஸுக்கு நம்ம என்ன சொன்னோம், டபுள் பாண்ட் இருக்கணும், இது இருக்குன்னு சொன்னாங்களா. கண்டினியூஸ் கான்ஜுகேஷன்னா அங்கே ஏதோ ஒரு வகையில் இந்த எலக்ட்ரான் மூவ் ஆகிட்டு வரணும், சரிங்களா. ஸோ அப்போ எந்த இடம் எம்டியாக இருக்கணும், இந்த கார்பன் இருக்குமா, அங்கே ஆர்பிட் இருக்குமா, அந்த இடத்துல என்ன இருக்கணும், எம்டியாக ஏதாவது ஒரு இடம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கு என்ன நடக்கும், கண்டினியூஸ் கான்ஜுகேஷன் நடக்கும். இந்த இடத்துல மூவ்மெண்ட் நடக்கும், எலக்ட்ரான் என்ன ஆகும், மூவ்மெண்ட் நடக்கும், இங்கேயே மூவ்மெண்ட் நடக்கும், சரிங்களா. ஸோ இங்கே என்னது, இங்கே நான் இந்த மாதிரி சார்ஜ் இருக்கிற ஃபிசிக்ஸில் ஒரு sp2 இருந்தாலும் இதை நீங்கள் என்னவா கன்சிடர் பண்ணிக்க சொல்லியிருக்கேன், sp2வாக கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ கன்சிடர் பண்ணி சொல்லுங்கள் என்ன ஆன்சரு. இது என்னமா வருது, அரோமேட்டிக். இது என்ன வருது, ஆன்டி அரோமேட்டிக். ஸ்டெபிலிட்டி எதுக்கு அதிகம், செகண்டு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு, ரொம்ப லீஸ்ட் என்னது, தேர்ட் ஒன். நோட் பண்ணிட்டீங்களா. இந்த காம்பவுண்ட் என்ன காம்பவுண்டு, சரிங்களா. ஸோ இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு, நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான் 6. ஹைபிரிடைசேஷன் sp2 ஹைபிரிடைசேஷன், சரிங்களா, எல்லாமே படிச்சிருந்தோம். ஸோ இதில் கண்டுபிடிங்க பார்க்கலாம். அரோமேட்டிக் ரூலை ஒபே பண்ணுதா இல்லையான்னு கண்டுபிடிங்க. இந்த காம்பவுண்டுக்கு கண்டுபிடிங்க. இதுக்கு பேர் என்னது, பிரிடின். எயிட் மெம்பர் ரிங் மாதிரி போட்டிருக்கீங்கம்மா, இப்படி போடக்கூடாது. 7 மெம்பர் ரிங் கவனிங்க, எப்படி வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பக்கம், சரிங்களா. இப்போ என்ன பண்ணோம், 1 2 வந்துருச்சா, 3 4 பாண்டு வந்துருச்சா. இங்கே என்ன பண்ணியிருக்கேன், கீழே சைடில். அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன், இந்த பாண்டை ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லையா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த பாண்டை வரைஞ்சிக்கோங்க, டப்பு மாதிரி வரைஞ்சிக்கோங்க, ஒரு டப்பு மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த பாண்டை கனெக்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். 1 2 3 4 5 6 7 மெம்பர். ஆட்டம் எவ்வளோ ஆட்டம் இருக்கணும், 1 2 3 4 5 6 7. இந்த மாதிரி வரைஞ்சி பழகுங்க, சரிங்க. நீங்கள் வரைஞ்சது 8 மெம்பர் ரிங். கண்டுபிடிச்சிங்களா. அன்னுலின்ஸ், ஸோ அன்னுலின்ஸ்னா ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே என்ன கேட்டகரியில் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, காமனாக அந்த காலத்தில் என்னென்னு பேர் சொல்லி அனுப்பிச்சாங்க, அன்னுலின்ஸ் அப்படின்னு சொன்னாங்க, சரிங்களா. ஸோ இது என்னன்னு சொல்லுங்க, சைக்கிளிக் conjugated system cyclic conjugated ring system without charge. cyclic conjugated ring system வித்தவுட் சார்ஜ், அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க, அன்னுலின் சொல்றாங்க. இந்த காம்பவுண்ட் என்ன காம்பவுண்ட்மா, செக் பண்ணி சொல்லுங்க.
ஆல்ரெடி நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. என்னது அரோமேட்டிக்கா ஆன்டி அரோமேட்டிக்கா? ஆன்டி அரோமேட்டிக். இந்த காம்பவுண்டு அரோமேட்டிக். ஸோ இது எப்படி நேம் கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா 4 பை எலக்ட்ரான் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால நேம் என்னது 4 அன்னுலின். இது என்ன நேம் 6 அன்னுலின். ஸோ இது என்னவா இருக்கும் நேம்? இதுக்கு பேர் என்னது 8 அன்னுலின். ஸோ இதில் கண்டுபிடிச்சு சொல்லுங்க, இது எல்லாமே sp2வா, சைக்ளிக்கா, பிளேன்ல இருக்கா, என்ன வரும்னு சொல்லுங்க. என்ன வருது? ஆன்டி அரோமேட்டிக். ஸோ நம்ம கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவில் ஜஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், இது ஆன்டி அரோமேட்டிக் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்னது இட் இஸ் நான் அரோமேட்டிக். சார் எப்படி சார் நான் அரோமேட்டிக் அப்படின்னா, இது ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் டப் லைக் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? எப்படி இருக்கும்பா? டப் லைக் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? டப்னா தெரியலைங்களா? நம்ம வீட்டில் டப் இருக்கு இல்லைங்களா, வாளி இருக்கா இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ அதனால இது என்ன ஆகுது? பிளேனாரிட்டி என்ன ஆகுது? பிளேனாரிட்டி லாஸ். ஸோ பிளேனாரிட்டி லாஸ் ஆயிடுது. இங்கே 2 இருக்கும், மேலே 2 இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன ஆயிருது? இங்கே நான் பிளேனுக்கு வந்துடுது. சரிங்களா? பிளேனில் இல்லை. ஸோ டியூ டு பிளேனாரிட்டி லாஸ் இந்த சிஸ்டம் என்னதுமா 8 அலுமினியம் சிஸ்டம் இஸ் நான் அரோமேட்டிக் இன் நேச்சர். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், கொஸ்டின்லாம் கேட்பாங்க இந்த இடத்துல இருந்து. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கும் போது என்னன்னு கண்டுபிடிச்சிருப்போம், ஆன்டி அரோமேட்டிக் கண்டுபிடிச்சிருப்போம். எக்ஸப்ஷனல் கேஸ் தான் கொஸ்டினா கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற வேர்டை நீங்க எழுதணும். டப் லைக் ஸ்ட்ரக்சர் டியூ டு பிளேனாரிட்டி லாஸ் இட் இஸ் நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். நோட் பண்ணிட்டீங்களா? இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த செக்ஷன்ல எவ்வளவு இருக்குமா? எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு? 2 பக்கம் ஹைட்ரஜன் இருக்கு. எவ்வளவு பை பாண்ட் இருக்கு? 5 பை பாண்ட். எவ்வளவு பை எலக்ட்ரான் இருக்கு? 10. கண்டுபிடிங்க, என்ன வரும்? டென் இருக்கனால நம்ம கண்டுபிடிக்கும் போது என்ன வருது? அரோமேட்டிக் வருதா? ஆனால் ஆக்சுவலாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் அரோமேட்டிக். அரோமேட்டிக் கண்டுபிடிக்கும் போது வரும், ஆக்சுவலாக என்னது நான் அரோமேட்டிக். இங்கே என்னதான் டியூ டு இந்த 2 ஹைட்ரஜன் இருக்கு இல்லைங்களா, மேலே கீழே இருக்கும். ஸோ பிளேனாரிட்டி என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிரும் டியூ டு லாஸ் ஆஃப் பிளேனாரிட்டி. ஸோ அதனால இந்த காம்பவுண்ட் என்னது 10 அலுமினியம். இந்த காம்பவுண்ட் பேர் என்னதுமா 10 அலுமினியம்.
8 அனுலினும் 10 அனுலினும் என்ன காம்பவுண்டு? நான் அரோமேட்டிக். ரெண்டுக்கும் ரீசன் என்னதான்? டியூ டு லாஸ் ஆஃப் பிளேனாரிட்டி. 8 அலுலின் என்ன ஆக்சுவலாக நீங்கள் அக்குள் ரூலில் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஆன்டி அரோமேட்டிக் கிடைக்கும். 10 அலுலின் என்ன கிடைக்கும்? அரோமேட்டிக் கிடைக்கும். நோட் பண்ணிட்டீங்களா? ஹோம்ஒர்க்கு. ஓகே, எக்ஸப்ஷனல் கேஸ் இது எல்லாமே இதுதான் எக்ஸப்ஷனல் கேஸு. இதுலேருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுவரையும் கேட்டதில்ல, உங்களுக்கு இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் தான். சரிங்களா? இதுவரையும் கேட்டதில்ல, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 8 அனுலின் வந்து டப் லைட் ஸ்ட்ரக்சரு என்ன ஆகும் உங்களுக்கு? நான் அரோமேட்டிக். 10 அலுலினும் வந்து என்னதான் உங்களுக்கு? டியூ டு பிளேனாரிட்டி லாஸு, அதுவும் என்ன சொல்லுவோம்? நான் அரோமேட்டிக். எக்ஸாம் ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸு இது எல்லாமே எழுதிக்கோங்கம்மா. ஹோம்ஒர்க்கு சார்ஜ் ஸ்பீசிஸை பொறுத்தவரையும் நான் என்ன சொன்னேன்? ஏதாவது ஒரு அந்த ரிங்கில் ஒரு இடத்துல sp2 வந்தாலும் கன்சிடர் பண்ணி நீங்கள் என்ன கொண்டு வரணும்? ஆன்டி அரோமேட்டிக்கா ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி. சரிங்களா? ஸ்டெபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. நோட் பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் என்னது? ஹோம்ஒர்க். ஸோ 2 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். என்னது உங்களுக்கு? ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் ஒன்று, இந்த ஹோம்ஒர்க் ஒன்று. ஓகே, இது பின்னாடி படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ நோட் பண்ணிட்டீங்களா?